சிறுகதைங்கிறது ஒரு திரைப்படம் மாதிரி தான். நம்ம தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதிய வெயிலோடு போய் அப்படிங்கிற சிறுகதை தான் பூ அப்படின்னு ஒரு படமாக வந்தது. எங்கள் ராஜபாளையம் பக்கம்தான் அந்த படம் எடுத்தாங்க. பரதேசி படமாக இருக்கட்டும், இப்போ எடுக்கப்பட்ட வெற்றிமாறனுடைய விடுதலை படமாக இருக்கட்டும், அசுரன் படமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மண்ணிலிருந்து எழுந்த சிறுகதைகள் தான் இன்றைக்கு உலகம் முழுக்க படமாக மாறி இருக்கிறது. என்றால் உங்கள் கவிதையை வச்சு ஒரு படம் எடுப்பீங்களா? புகைப்படம் வேணால் எடுப்பீங்க, கவிதை படம் போட்டு. அதனால் அவ்வளோ அழகாக பேசியிருக்கிற கபிலாவுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்களை தெரிவித்து டக்குன்னு தஞ்சாவூர் தமிழச்சியை இறக்குகிறோம். அக்ஷயா லோகேஷ் அவர்கள் கவிதைகளோடு வருகிறார், கவிதையாகவே வருகிறார். கவிதை நிலாமுற்ற விளையாட்டின் நேர்முக வர்ணனையாய் நிலவிய போது அவன்தான் அதை பாமர ஏழையின் பசி விண்ணப்பம் எழுத பயன்படுத்தினான். ஜமீன்தார்களின் வெற்றிலை எச்சில் பற்றி வெண்பாக்கள், ராஜாக்களின் ராத்திரி ராஜ்யத்திற்கான தேசிய கீதங்கள், முதலாளிகளின் முதுகு சொரியும் எழுத்தாணிகள், பிரபுக்களின் கட்டில் சத்தத்திற்கும் பாலுக்களும் குழந்தைகளின் தொட்டில் சத்தத்திற்கும் ஸ்லேடை பாடிய சிருங்கார கவிகள், இத்துணை திரைகள் தாண்டி ராஜவாசல் தாண்டி அவன்தானே கவியை தெருவுக்கு அழைத்து வந்தான். அவன் அதிசயம் செய்தான். தமிழில் உள்ள அத்துணை எழுத்துக்களையும் ஆயுத எழுத்தாய் மாற்றி அவன்தான் அதிசயம் செய்தான். பாவலர்களின் மரபு கவிதையை பாமரர்களின் புது கவிதையை ஆக்கிய பாட்டன் பாரதியின் பாதம் பட்ட இந்த மண்ணை என் கரத்தால் தொட்டு வணங்கி, பெயரிலேயே கவிதையை கொண்டிருக்கும் பேசும் பூங்காற்று நடுவர் அம்மா அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும், மேடைக்கு கீழே அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் சுவைஞர் பெருமக்களுக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். உண்மையிலேயே திருநெல்வேலி ரசிகர்களுடைய தரம் பார்த்தீங்களா? ஒரு நகைச்சுவை கிடையாது, ஒரு பாட்டு பாடுறது கிடையாது, நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்ட எந்த ஒரு பழைய ஜோக்கும் கிடையாது. ஆனாலும் அமர்ந்து கேட்கிறார்கள் என்றால் இதுதான் நெல்லை மண்ணின் அடையாளம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு இன்றைய இளைஞர்களை பெரிதும் ஈர்ப்பது சிறுகதைகளா புது கவிதைகளா போட்டிருக்கு. ஆமா, அம்மா வந்தாங்க, முதல்ல பேசின முதல்வர் அம்மா, என் பிள்ளைங்களுக்கு நான் கதையா சொல்லுவேன். கபிலா வந்தாங்க, கதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலாம். நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க என்ன தளபதி விஜயா? ஏங்க, தளபதி விஜய் சொன்னாதாங்க குட்டி ஸ்டோரி கேட்கறான். நம்ம தம்பி ஒரு கதை சொல்றா ஆரம்பிச்சா போக்கா பூமரக்கான்னு போயிட்டே இருக்கான். அஜித் சொன்னா கேட்க மாட்டீங்களா? தாலும் விஜய் அளவுக்கு கேட்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக எல்லாருக்கும் அந்த சிறுகதையின் மீது ஒரு விருப்பம் இருக்கா? அம்மா பேண்ட் இன்னைக்கு ஷார்ட்ஸ் ஆயிடுச்சு, வீடியோஸும் ஷார்ட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் அவனுக்கு ஒரு விரைவு, ஒரு எளிமை, ஒரு கம்ஃபர்டபுள் தேவைப்படுது. வேகம் வேணும். அப்படிப்பட்ட இந்த அவசர உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைமுறைக்கு அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடி அவனுடைய உள்ளத்தில் ஒரு அரசியலை, ஒரு உணர்வை, ஒரு ஆதிக்கத்தை செலுத்த வேண்டிய, அவனுக்கு இந்த சமூகத்தை விளக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வலிமை இன்றைய புது கவிதைகளுக்கும் தான் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். நேரடியா சில கவிதைகளை உதாரணம் சொல்லி நான் தொடங்கிறேன். சொல்லுங்க. கவிதைகள்னாலே காதலை தொட்டுட்டு தொடங்கினாதான் அந்த கவிதைக்கு காதல் தான். ஆமா, எல்லாரும் எழுதுகிற முதல் கவிதை காதல் கவிதையாகத்தான் இருக்கு. எல்லாரும் படிக்கிற முதல் கவிதையும் காதல் கவிதை தான். ஆமா, மஞ்ச தம்பி சிரிக்கிறார் பாருங்க, மஞ்ச மணியன் தம்பி. எல்லா தம்பியும் தான் சிரிக்கிறாங்க, ஊரே சிரிக்கும் அவனை பார்த்து. ஆக இந்த கவிதை, இந்த காதலை பற்றி ஒரு கவிதைங்க, ரொம்ப எளிமையா எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை உங்களுக்கு முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த காதலும் அம்மா, இந்த காதலும் ஒரு 2.5 வயசு குழந்தையும் ஒண்ணு. ஏன்னா அது நடக்க ஆரம்பிச்சிரும், ஓடி திரிய ஆரம்பிச்சிரும். புரியாத வயசு, ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வயசு. அந்த குழந்தையை ஒரு அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரையும் வச்சு சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு இருக்கும் போது அவ ஓய்ந்து கிடக்கிற அந்த நேரத்துல அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்து, ஏமா கொஞ்சம் நேரம் குழந்தைய கொடு, நான் வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் ஓய்விடுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஆஸ்வாசப்படுத்திட்டு திரும்பி பாப்பா. கலைந்து கிடக்கும் அந்த வீட்டில் குழந்தை இருக்கும் போது கலைந்து கிடக்கிற அந்த வீட்டில் இருந்த அழகு குழந்தை வெளியே போன பிறகு அடுக்கி வைத்த அந்த வீட்டில் இருக்காது. உடனே குழந்தைக்கு போன் பண்ணுவா. குழந்தை என்ன பண்ணுது?
எதுவும் கேட்டால் பசிக்கு அழுகுதா, எதுவும் பசிக்குன்னு கேட்டால் கண்டதை வாங்கி கொடுத்துறாதீங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ஏதாவது தயார் பண்ணி வைக்கிறேன். இப்படி அந்த குழந்தை வரும் நேரத்தை வாசலை பார்த்து காத்து கொண்டே இருப்பாள். ஆக அந்த குழந்தை இருந்தாலும் ஒரு மாதிரி சுகமான தொல்லையாக இருக்கு, இல்லைனாலும் அந்த குழந்தை இல்லாம இருக்கு. இதுதாங்க காதலின் அவஸ்தையும். அதை அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்படி சொல்லுகிறார், ஏன் காதலையே பாடுகிறீர்கள், பிரச்சனைகளை பாடு என்கிறார்கள். காதலை விட பெரிய பிரச்சனை வேறு என்ன இருக்கிறது? கவிதை. இப்படி நாம் இந்த மூச்சிறைக்கிற இந்த போராட்டத்திற்கு நடுவே ஒரு நிம்மதி பெருமூச்சு எடுக்கணும்னு இருக்கும். ஆனால் அந்த காதல் சற்று விலகி போயிடுச்சுன்னா சுவாசிப்பதற்கான அர்த்தமே இல்லாதது போல இருக்கும். இப்படி இந்த காதலின் அவஸ்தையை எப்படி இவ்வளவு அழகாக சொல்லிவிட முடியும் என்றால் அந்த மாயத்தை புதுக்கவிதைகள் தான் செய்கிறது. அப்ப வெறும் காதல் பண்ணிட்டு இருக்க மட்டும்தான் இந்த புதுக்கவிதைகளா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் இந்த அவையில. நம்ம தெருவோட வார்டு மெம்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை வேற எங்கேயாவது பொது இடத்துல பாக்குறோம், பார்த்தோம்னா உடனே ஓடி போய் ஐயா உங்க தெரு வார்டு மெம்பர்னு வச்சுக்கோங்க, எங்க தெரு வார்டு மெம்பர், சரிங்க, எங்க தெரு வார்டு மெம்பர் எங்கேயாவது பொது இடத்துல பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன செய்வோம், ஓடி போய் வணக்கம் சொல்லி பேசுவோம். நம்ம தெருவுக்கு வாரம் வாரம் வருகிற யாராவது ஒரு ரேஷன் கடையில வேலை பார்க்கிறவரோ இல்ல மாதம் மாதம் வருகிற இபி ரீடிங் எடுக்க வரவரோ வேற எங்கேயாவது பொது இடத்துல பார்க்கும் பொழுது உடனே ஓடி போய் பேசுவோம், ஒரு புன்னகையாவது செய்வோம். ஆனால் என்றைக்காவது கடனாவது கேட்போம். ஆனால் என்றைக்காவது நம் வீட்டிற்கு தினம் தினம் வந்து நம் வீட்டு குப்பைகளை அள்ளி செல்கிற துப்புரவு தோழர்களை வேறு இடங்களில் பார்த்து புன்னகை செய்திருக்கிறோமா? வரும்போதே பண்ண மாட்டோமே. ஆமா. அப்ப பெரும் பொறுப்புகளில் இருக்கிற பெரிய சம்பளம் வாங்குகிறவர்களை வெளியில் பார்த்தார் அவருக்கும் நமக்கும் பழக்கம் உண்டு என்பதை அடையாளப்படுத்திக் கொள்வதை பெருமையாக நினைக்கிறோம். ஆனால் சாதாரண சம்பளத்தில் உன்னத பணியை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை நமக்கு தெரிந்தவர்களாக காட்டிக்கொள்ளவே நாம் அவமானப்படுகிறோம் என்று சொன்னால் யார் இங்கு அழுக்கானவர்கள் என்ற கேள்வி வருது இல்லையா? இந்த ஒரு மனிதாபிமானத்தை, இந்த ஏற்றத்தாழ்வை எப்படி 2 வரி கவிதையில சொல்றது? கவிஞர் செங்கை தாமஸ் அவர்கள் சொல்கிறார், சாக்கடைக்குள் தொழிலாளி, சாக்கடைக்குள் தொழிலாளி, முகம் சுளிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள். யாருமா அழுக்கு? குப்பையை போடுகிற நாம் அழுக்கா, அதை சுத்தம் செய்கிற அவர்கள் அழுக்கா? இப்படி எவ்வளவு பெரிய அரசியலை பேசுகிறது இந்த கவிதைகள். அது மட்டுமா, உளவியலை பேசுகிறது. முத்துக்குமார் அவர்களினுடைய ஒரு கவிதை, ஒரு கேள்வி வைக்கிறார் கவிதையின் தொடக்கத்திலேயே, ஏன் எல்லா பெண்களும் தலையணைகளில் வாத்துகளையே வரைகிறார்கள்? நம்ம பெண்கள்லாம் ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி பண்ண சொன்னா ஒரு பூ இல்லைன்னா வாத்து இல்லைங்களா, இதுதான் வரைவோம். ஏன் அப்படி பெண்கள் எல்லாம் தலையணைகளில் வாத்துகளையே வரைகிறார்கள்? காரணம் சொல்றாரு பாருங்க, வாத்துகள் இறக்கைகள் இருந்தும் அதிக உயரம் பறப்பதில்லை. சூப்பர் சூப்பர். பிறந்த வீடு புகுந்த வீடு என பெண்களை போலவே தண்ணீருக்கும் தரைக்கும் அலைப்பாய்வதே அவைகளின் வாழ்க்கை. சார் எவ்வளவு பெரிய உளவியல் சார். பூ போல மென்மையானவள், அண்ணனடை அழகானவள்னு சொல்லி சொல்லி நம்ம புத்தி முழுக்க வெறும் பூவும் வாத்தும் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய உளவியல் இது. நான் அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறேன், என் பொண்ணுக்கே நான் வாத்து வரையதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இனிமே கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாவது ஃபீனிக்ஸ் பறவைய வரைய சொல்லி கொடுக்கணும் என் பொண்ணுக்கு. சிங்கம் வரைய சொல்லி கொடுப்போமா? அந்த மாதிரி இப்படிப்பட்ட உளவியலை நமக்கு போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற இந்த வலிமை புது கவிதைகளுக்கு இருக்குதா இல்லையா? இன்னொரு கவிதை சுகீர்தா ராணின்னு சொல்லிட்டு ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியலை பேசுகிற ஒரு பெண் கவிஞர் அவர்கள் எழுதுகிறாங்க, நாம் இருவரும் மேடையை விட்டு கீழிறங்குகிறோம், நாம் இருவரும் மேடையை விட்டு கீழிறங்குகிறோம், வரிசை தப்பி மக்கள் கலைகிறார்கள், நீ ஊருக்குள் போகிறாய், நான் சேரிக்குள் செல்கிறேன். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கைத்தட்டல் கொடுக்கலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே செய்தி என்ன தெரியுமா? மேடையில் நடத்தப்படுகிற நாடகங்கள் எல்லாம் நடைமுறையில் உண்மை இல்லை என்பதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். இதுல இருக்கிற நுணுக்கமான அரசியல் என்ன தெரியுமா? அதுல 2வது வரி எழுதியிருக்காரு பாருங்க, மேடையிலிருந்து நாம் கீழிறங்குகிறோம், வரிசை தப்பி மக்கள் கலைகிறார்கள், அதற்கு பிறகு நீ ஊருக்கு போற, நான் சேரிக்குள் போறேன். அப்ப இந்த பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே மேடைகளில் பெரியவர்களாக வீற்றிருக்கிறவர்கள் எல்லாமும் தெரிந்தவர்களாக உத்தமர்களாக காட்சியளிப்பார்கள். ஆனால் மக்களினுடைய கவனம் திரும்பிய பிறகு, மக்களினுடைய பார்வை திரும்பிய பிறகு அவர்களுக்குள்ளே இருக்கிற உயர்ந்த சாதி என்ற கர்வமும் தாழ்ந்த சாதி என்ற அடக்குமுறையும் அப்படியே தான் இருக்கிறது என்கிற அரசியலை பேசுகிற ஒரு கவிதையை இந்த புது கவிதைகள் 2-3 வரிகளில் சொல்லிவிட்டு போகுதா இல்லையா?
இன்னொரு கவிதையை சொல்றேன். இப்படி வெறும் அரசியல் சமூகம் இதை மட்டும் பேசணுமா அப்படின்னா இல்லைங்க. அம்மாவை பற்றி ஒரு கவிதை. எழுத படிக்க தெரியாத ஒரு அம்மா, ஆனா புள்ள முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கு வேலைக்கோ படிப்புக்கோ அனுப்பிச்சிட்டா. ஆனா அவகிட்டேருந்து வர வேண்டிய கடுதாசி வரல. அம்மா நான் இப்படி சொல்லட்டுமா, உலகிலேயே மிகவும் கனமான காகிதம் என்றால் அது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே பரிமாறப்படுகிற கடுதாசி தான். அழகு அழகு. அப்ப அம்மா கிட்ட இருந்து வர வேண்டிய கடுதாசி இந்த மாசம் வரல. உடனே ஒரு மகன் எழுதுவதாக ஒரு கவிதை இருக்கிறது. கடுதாசி எழுத ஆட்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, கடுதாசி எழுத ஆட்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை, வெறும் காகிதத்தையாவது அனுப்பு அம்மா. எனக்கு புரியும் ஏதுமற்ற அந்த காகிதத்தில் எல்லாமுமாய் நிறைந்திருக்கும் உன் அன்பு. நமக்கு ஒரு கேள்வி வரும், உனக்கு தான் புரியுது இல்ல அம்மாவோட அன்பு, அவ எழுத படிக்க தெரியல, ஆனா அவ எழுதிதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் அந்த கடிதத்தை அனுப்ப சொல்ற அப்படின்னா, அந்த கடிதத்தை அவ அனுப்பும் போது அதை மடித்து வைத்து அனுப்புவாள். அப்ப வேலை பார்த்து அவ விரல்களிலிருந்து வழிந்த ஒரு வியர்வை துளி, இல்ல கதிர் இருக்கும் போது பட்ட காயத்திலிருந்து வழிந்த ஒரு துளி ரத்தம் ஏதோ ஒன்று அதுல ஒட்டி இருக்கும்ல, அந்த ரத்தத்தின் வாடையோ அந்த வியர்வையின் வாசனையோ அவன் உடைந்து போய் உட்காரும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆறுதலை, ஒரு அரவணைப்பை தரும் என்றால், அப்படி இது எங்க தெரியுமா யோசிச்சு பாருங்களேன். வேலை பளுவுக்கு நடுவே வெளிநாட்டிலோ வெளியூரிலோ வேலை பளுவுக்கு நடுவே பெற்றோர்களிடம் பேச மறந்த பிள்ளைகள் சும்மா போன் எடுத்து அப்படி ஸ்வைப் பண்ணும்போது, ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த கவிதை கண்ணில் பட்டுச்சுன்னா எல்லாரும் அம்மாவுக்கு உடனே போன் அடிச்சு போசுவாங்க. இன்னைக்கு கடிதாசிகள் இல்லை, பெரும்பாலும் கடிதாசி எழுத தெரியாத அம்மாக்களும் இல்லை, ஆனா வீடியோ கால் பண்ண தெரியாத அம்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, போன் வந்து அட்டன் மட்டும் தான் பண்ண தெரியும். அப்படிப்பட்ட அம்மாக்களுக்கும் இது பொருந்தும். ஆக கவிதைகளின் பொருள்களின் பரிணாமம் மாறுபடலாம், ஆனா அதனுடைய அர்த்தம் ஆழம் என்றைக்கும் ஒன்றுதான் என்று சொல்லி, இப்படி கவிதைகள் உறவை பேசுகின்றன, உணர்வை சொல்லிக் கொடுக்கின்றன, உளவியலை காட்டுகின்றன, பெண்ணியத்தை பேசுகின்றன, சாதியத்தை பேசுகின்றன, சமுதாயத்தை பேசுகின்றன, சமத்துவத்தை பேசுகின்றன. இவை எல்லாவற்றையும் மிக எளிமையாக சொல்லித் தருகின்றன என்கிற காரணத்தினால் என்றைக்கும் இளம் தலைமுறையினரை பெரிதும் ஈர்ப்பது புது கவிதைகளே என்று சொல்லி, தற்கொலை எண்ணம் வராத அளவிற்கு ஒரு சிறுகதையை சொன்னார். இந்த மண்ணினுடைய மைந்தன் வண்ணதாசன் அவர்களினுடைய கவிதையை சொல்லி நான் முடிக்கிறேன். இருந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். இருந்து என்ன செய்ய போகிறோம், செத்து தொலையலாம். செத்து என்ன செய்ய போகிறோம், இருந்தே தொலையலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க இருந்து தொலைவோம். ரொம்ப ஒரு மாறுபட்ட பார்வை, ஒரு மாறுபட்ட சிந்தனை, ஒரு தெள்ள தெளிவான உச்சரிப்போடு அவர்கள் பேசிய பேச்சு மிக அருமையான பேச்சு. இன்னைக்கு தான் நான் அக்ஷயா லோகேஷ் அவர்களை நான் நேரில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அவங்கள நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறேன். கபிலா தான் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக புது கவிதையை நான் எடுத்துக்கிறேம்மா, நிறைய சொல்லாத கவிதைகளை எல்லாம் நான் நிச்சயம் பதிவு செய்வேன் என்கிட்ட சொன்னாங்க. அதை அப்படியே நிறைவேற்றி இருக்கிற அக்ஷயா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இந்த பட்டிமன்ற உலகிலும் இலக்கிய உலகிலும் உங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான இடம் நிச்சயமாக அமையும். நெல்லை காந்திமதியும் நெல்லையப்பரும் உங்களுக்கு அதற்கு அருள் செய்வார்கள் என்று வாழ்த்தி, ரொம்ப அம்மா பற்றி ஒரு கவிதை சொன்னாங்க இல்லையா, வாழ்க்கையில் அம்மா பற்றி அப்பா பற்றி இந்த உறவுகள் பற்றி கவிதை சொல்லும் போதே நமக்கு கண் கலங்கிரும். ஒரு சிறுகதையை அப்படியே மெதுவாக நகர்த்தி 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 கொண்டு போய் அந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம கிளைமேக்ஸ் கொண்டு வரணும். ஆனால் கவிதை எடுத்த உடனே கிளைமேக்ஸ் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிதை இருக்குது. இப்போ உள்ள அம்மா வீடியோ காலில் பிள்ளை அழைக்குது, அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க, அதை பேசணுமா என்னன்னு தெரியல, குழந்தையுடைய முகம், அந்த மகளுடைய முகம் தெரியுது. வீடியோ காலில் அழைத்து விட்டு எதுவுமே பேசாமல் என்னையே பார்த்து கொண்டிருக்கும் அம்மாவின் கண்களில் ஒளிர்வதுதான் பிரியத்தின் பேரொளி. எவ்வளோ அழகாக இன்றைய உணர்வுகளை பதிவு செய்வதற்கு இந்த கவிதை பெரிய விஷயமா இருக்கு. எல்லாத்தையுமே பதிவு செய்கிறாங்க. இந்த சாதியம் பற்றி சுகிர்தராணியுடைய கவிதையை கேட்கும் போதே நமக்கு எவ்வளவு வலி வருகிறது. இதே மண்ணில் பிறந்த பாரதி தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனான். அதுவும் பாப்பாவுக்கு தான் எழுதுனான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னா. குல தாழ்ச்சி சொல்லல் பாவம்னா அவன் சாதா கவிஞன். ஒருத்தரை பார்த்து நீ தாழ்ந்தவன் சொன்னா பாவம், நான் உயர்ந்தவன் சொன்னாலும் பாவம் தாண்டா
அப்படின்னு சொன்ன ஒரு கவிஞன் பிறந்த மண்ணில் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஜாதியம் இன்னும் அழியவில்லைங்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. இது மாதிரி எத்தனை கவிதைகள் வந்து 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 அடித்தாலும் இந்த ஜாதி உயர்ந்து கொண்டே போகிறது. இதை கவிதையை வச்சு தான் அழிக்க முடியும் இல்லையா? அந்த எளிய மனிதர்களுடைய வேதனையை எவ்வளோ அழகாக சொன்னாங்க. நாகப்பட்டினம் பிரபுன்னு ஒருத்தர் தான் எழுதினார், 2 கைகளாலும் மலம் அள்ளுபவனுக்கு எந்த கை பீச்சாங்கை அப்படின்னு எழுதினார். எவ்வளவு பெரிய வேதனைங்க. இந்த கவிதையை தாண்டி நீங்கள் வாழ்க்கையில் வரவே முடியாது. எந்த துப்புரவு பணியாளரை, இந்த சாக்கடை அள்ளுகிற தொழிலாளரை பார்த்தாலும் இந்த கவிதை நம்ம நெஞ்சில் சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த உணர்வை ஒரு கவிதை தானே தர முடியும். அதுவும் காதல் கவிதையெல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. நீங்கள் காதல் திருமணமா? அப்படியா? ஆமாவா இல்லையாம்மா? பதில் சொல்லுங்கம்மா. அத்தை மகனை காதலிச்சா என்ன, காதலி காட்டி தான் என்ன, ஏதோ கட்டி வச்சுட்டாங்க. ரைட்டு, கையில் டாட்டுவும் போட்டு வந்தாச்சு. உண்மையிலே காதல்ங்கிற மெல்லிய உணர்வு தாங்க முத கவிதையை நமக்கு அறிமுகப்படுத்தவே செய்யும். நாங்கள்லாம் 25 வருஷம் முன்னாடி கல்லூரி படித்தவங்க. என் கூட மலர் அப்படின்னு ஒரு பொண்ணு படிச்சிச்சு. யாருக்காவது காதல் வந்துட்டா கவிதை வந்துடும். பார்த்துருக்குறீங்களா? 1001ஆம் புலவர்னு அவ எழுதுனா. இப்போ 1000மும் புலவர் தான். காதல் வந்துட்டா அந்த பிள்ளையை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுனா, நீதானே மலர் நான் ஏன் வாடுகிறேன். அவனுக்கு அது வரைக்கும் கவிதைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையை பிடிச்ச உடனே படக்குன்னு இப்படி ஒரு கவிதை வருது. மகா அப்படின்னு ஒரு பொண்ணு, எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை விரும்புகிறார். அவர் உட்காந்து எழுதுறார், மல்லிகை நீ வாடினால் காயம் என் மனதில் மா கா, அதை மட்டும் பெருசாக எழுதி வச்சிட்டாரு. இது அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து 4 செருப்படி வாங்கி அப்புறம் 10 நாள் தாடியெல்லாம் வச்சு திரிஞ்சார். இப்போ காதல் வந்து அந்த இளமை பருவத்தின் துள்ளலுக்கே உரிய ஒரு அழகான அடையாளம். கவிக்கோ மாதிரிலாம் காதலை ஹேண்டில் பண்ணவே முடியாது. மின்மினிகளால் ஒரு கடிதம்னு ஒரு புக்கு இருக்குங்க. எல்லாமே கசல் கவிதை தான், ஹைக்கு கூட கிடையாது. அப்பா தீயா இருக்கும். அது ஒரு அழகான கவிதை இருக்குமே, நான் நத்தை நீ என் கூடு, நான் நத்தை நீ என் கூடு, இவ்வளவுதான் கவிதை. கசல் கவிதை எல்லாமே 2 வரி தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசுக்குள்ள அப்படியே படக்குன்னு ஒரு 1000 வாட்ஸ் பல்பு எரிஞ்ச மாதிரி அப்படி பளிச்சுன்னு ஆகும். இன்னொரு கவிதை எழுதுவார், வா கண்களை போல சேர்ந்து அழுவோம். இதை விட அழகான காதல் கவிதை எங்கெங்க இருக்கு? நம்ம காதல்னா என்னமோ ஒன்று சேர்ந்து சுத்துறது, சிரிக்கிறது, கிஃப்ட் பண்ணுறது, செல்ஃபி எடுக்கிறது, அது கிடையாது. காதல்னா துன்பத்திலும் கூட நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எவ்வளோ நாசுக்கா சொன்னார். வா கண்களை போல் சேர்ந்து அழுவோம். ஒரு கண்ணு தனியாக அழாதுல்ல, 2 கண்ணு சேர்ந்தாதான் அழும். அப்போ துன்பம்னு வந்தா அது உனக்கு மட்டுமல்ல, அது எனக்கும் தான் அன்பே என்று சொல்லாமல் சொல்லுகிற ஒரு கவிக்கோவின் கவிதை. இந்த பசங்கள்லாம் படிக்கணும்ப்பா. மின்மினிகளால் ஒரு கடிதம், அந்த புத்தகமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி படிங்க. அப்படியே அதுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கலாம். என் இதயத்தை உடைத்து விட்டாய், இனி எங்கே வசிப்பாய், அதெல்லாம் தான் வருது. இப்படி ஒரு கவிதை. அடி பாவி, இதயத்தை உடைச்சிட்டே நீ எங்கே, அதுக்கு தானே நீ வசிச்சுக்கிட்டு இருந்த. தபு சங்கர்னு ஒருத்தர்லாம் கிளம்பி வந்தார். நாங்கள் கல்லூரி முடித்த பருவத்தில் அவர் பாட்டுக்கு கவிதையாக அடிச்சு விட்டாரு. எதை கேட்டாலும் வெக்கத்தை தருகிறாயே, வெக்கத்தை கேட்டால் எதை தருவாய். இந்த மாதிரி நிறைய கவிதை. அந்த பூ உன்னை பார்த்து என்னிடம் கேட்கிறது, அந்த பூ உன்னை பார்த்து என்னிடம் கேட்கிறது, இந்த பூ ஏன் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மாதிரி நிறைய குட்டி குட்டி கவிதை. ஒவ்வொரு நாளும் ஒரு கவிதை நம்மளை அப்படியே புதுசாக வச்சுருக்கோம். காலையில் எந்திரிச்சவொடனே ஒரு கவிதை படிங்களேன், அன்னைக்கு மனசு அப்படியே ரெக்க கட்டி முளைக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் அக்ஷயா நம்ம எல்லாருக்கும் 2 பக்கமும் ஒரு ரெக்கையை கட்டி விட்டு நீங்கள் பாட்டுக்கு பறங்க மக்கா அப்படின்ட்டாங்க. இந்த குழந்தை பற்றி சொன்னாங்கல்ல, அதுக்கு பற்றி ஒரு கவிதை இருந்தது. குழந்தையை தூக்கினால் கை வலிக்கிறது, இறக்கி விட்டால் மனசு வலிக்கிறது. தூக்கிக்கிட்டே இருந்தால் கை வலிக்கும், இறக்கி விட்டோன்னே ஐயோ இறக்கி விட்டோமேன்னு மனசு வலிக்கும்ல. எல்லா உணர்வுகளையும் அப்படி போகிற போக்கில் ஒரு மேகம் போல சொல்லுகிற ஒரு வசீகரம் கவிதைகளுக்குத்தான் உண்டு என்று சொன்ன அவர்களை வாழ்த்தி இப்போ இந்த பட்டிமன்றம் அப்படியே ஆண்கள் பக்கம் திரும்புகிறது. நான் 4 பேரும் ரொம்ப அழகாக பேசினாங்க பார்த்தீங்களா. எல்லாருடைய பேச்சிலும் ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு நல்ல சிந்தனை இருந்தது. அதற்காகவே இந்த 4 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். உங்கள் ஜெயமேரி அவர்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மனைவி என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்க வேண்டும் என்று அமிர்தம்னு ஒரு கதையை சொன்னாங்க. அவங்க அந்த மூளையில் இருக்கிற சமையலை தான் உங்கள் இதயத்தின் மூளையில் இருக்கிறதுன்னு அவங்க ஒரு அழகான விஷயத்தை வச்சாங்க. இவங்க ராஜேஸ்வரி அவர்கள் வீடு கட்டினா என்னெல்லாம் லோல் போடுவோம் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க
சுகீர்தராணியுடைய கவிதையை பதிவு செய்தார்கள். 4 பெண்களும் 4 திசையிலும் இன்றைக்கு தங்களுடைய கரங்களை மிக நீளமாக விரித்திருக்கிறார்கள். இன்னும் பல மேடைகள் உங்களுக்கு வசப்பட வேண்டும் என்று நெல்லை மக்கள் நல்ல உற்சாகமான கைத்தட்டலோட பாராட்டணும். ஏன்னா பாரதி பிறந்த மண் இல்லையா, பெண்களை நம்ம ஒருபடி உயர்த்த வேண்டும். இப்போ ராஜ்குமார் சார் பாவமாக வர்றாரு, அவர் என்ன கதை சொல்ல போறாரோ அதையும் கேட்போம். அன்பும் அறிவும் வாய்ந்த மிகப்பெரிய கவிஞராகவும் இருக்கிற பட்டிமன்ற நடுவர் பெருந்தகை அவர்கள். ஆமா, அடுத்த வருஷம் கூப்பிடக்கூடாது, அவங்க தான் சொன்னாங்க. பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, புத்தக திருவிழாவை மிகச்சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அதிகாரிகளே, எங்கள் இனிய எழுத்தாளர் நாரம்பூநாதன் ஐயா அவர்களே, எல்லையற்ற அறிவு தாகத்தோடு புத்தக திருவிழாவை கலந்து கொண்டு அறிவை பெற்று செல்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற என் இனிய நெல்லைவாழ் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கொஞ்சம் நல்லாவே கைத்தட்டலாம். ஏன்னா அட்சயா மேடம் சொன்னாங்க நிறைய காதல் கவிதைகளா. நடுவர் அதை கேட்ட உடனே நடுவருக்கும் நிறைய காதல் கவிதைகள் வந்துடுச்சு. நாங்களும் அதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். இப்ப இதுல இருந்து ஒரு உண்மை தெரியுதா, கவிதைகள்ல நிறைய கவிதைகள் காதல் கவிதையா தான் இருக்கிறது. அதுல ஒருதல காதல், இருதல காதல், தருதல காதல், இப்படி நிறைய காதல்கள் இருக்கு. அப்படின்னா 3வது உள்ளது உங்களோட தான் சார். பாருங்க, அது இதுல இருந்து ஒரு உண்மை என்ன தெரியுதுன்னா, புது கவிதைகள் யார் வேணாலும் எழுதலாம். குறிப்பா காதலிக்கிறவன் வெட்டியா உட்கார்ந்து எழுதலாம். ஆனால் சிறுகதைகளை எழுத வேண்டுமானால் உண்மையிலேயே மானுடத்தின் மீதும் மக்கள் வாழ்க்கையின் மீதும் அக்கறை உள்ளவனால் மட்டும்தான் எழுத முடியும். யாராலையும் முடியாது. நான் ஒரு இந்த மன்றத்தில் ஒண்ணு கேட்கிறேன். புத்தக திருவிழா தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அதிகம் விற்பனையாக கூடிய புத்தகம் புதுக்கவிதை புத்தகமா கதை புத்தகமா? பதில் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இன்றைக்கும் எங்கள் புதுமை திருவிழாவுக்கு வர்றவங்களே எல்லாருமே கவிஞர்கள் தான். ஆமா, கவிஞர்கள். அதுல பல பேர் தானே கவிஞர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, தான் கவிதையே யாரோ ஒருத்தங்க கவிதை மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அதான் சொல்றேன். நீங்க வேற கவிதை சொல்றீங்க. ஆமா, நான் அப்படிதான். இல்ல சொன்னீங்களே வேலை வெட்டி இல்லாம இருக்கும்னு. நல்ல கவிதைகள், அந்த நிறைய கவிதைகள் அவங்க புத்தகம் நீயே முளைப்பான்னு எழுதியிருக்காங்க. நல்ல கவிஞர், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, மிகச்சிறந்த கவிஞர். ஆனா ஒண்ணு தெரியுமா, அவங்க முன்னுரையில பேசும்போது எந்த கவிதையும் சொல்லல, 2 சிறுகதைகளைத்தான் சொன்னார்கள் என்பதை பணிவோடு உங்கள் சமூகத்துக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏன் சமூகத்துக்கு ஏற்கனவே இந்த சமூக பிரச்சனை தான் ஓடி. என்னன்னா, அதிகம் விற்பனை ஆகிறது கதைகள் தான். இன்றும் எங்கள் புதுமை பித்தன் வாசிக்கப்படுகிறார். அழகு அழகு வாசிக்கப்படுகிறார். புதுமை பித்தனை உடைய அவருடைய சிறுகதைகள் ஒரு தொகுதி இருக்குது. எங்கள் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அதை வாசிக்கிறார்கள். நான் நேரடியாக பார்த்த செய்தி. அப்ப அந்த அளவுக்கு இன்றும் இருக்கிற இளைஞர்களை ஈர்க்கிற அளவுக்கு ஆற்றல் சிறுகதைகளுக்கு இருக்கிறது. இங்க ஏன் புதுமை பித்தனை சொல்றேன்னா, எங்கள் புதுமை பித்தன், அதாவது சிறுகதை இலக்கியத்தின் புதாமகன் என்று போற்றப்படக்கூடிய புதுமை பித்தன் வாழ்ந்த ஊர் இந்த நெல்லை மண் என்பது பெருமைக்குரியது. அந்த அளவுக்கு சிறப்பு இருக்குங்க. ஒரு ஜெயகாந்தன் உருவாக்கிய சமூக தாக்கத்தை எந்த புதுக்கவிஞர் உருவாக்குனாருங்கிறத நீங்க சொல்லணும். நீங்க ஒரு பாலகுமாரன், சுஜாதா, ஜெயமோகன், வண்ண நிலவன், வண்ணதாசன், அதுல அட்சயா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கல்யாண்ஜி அவர்களுடைய கவிதையை சொல்லும் போது வண்ணதாசன் எழுதினார்னு அங்கேயும் சிறுகதையத்தான் ஞாபகப்படுத்தினாங்க. அவர் வண்ணதாசன்ங்கிற பெயர்ல கதைகள் எழுதுவார், கல்யாண்ஜிங்கிற பெயர்ல கவிதைகள் எழுதுவார். அப்படின்னா சிறுகதை உணர்வு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. என்னதான் அத்த மகனை காதலிச்சாலும் கதைகள் இருக்குல்ல. அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அத்த மகன் எவ்வளவு கதை சொல்லி இருப்பாரு, இவங்க எம்பிட்டு கதை விட்டுருப்பாங்க. இந்த மேடையில இவ்வளவு கதை சொல்றாங்கன்னு அங்க எவ்வளவு கதை சொல்லிருப்பாங்க. அதான் அந்த மனுஷன் பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வாமான்னு அனுப்பிட்டாரு. நீங்க அவங்க பேசும்போது சொன்னாங்க, இன்றைய இளைஞர்கள் வேகமானவர்கள், அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து அவர்கள் வேகத்தோட போகும்போதே வாசிக்கிற அளவுக்கு அவர்களை பக்குவப்படுத்துறது கவிதை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க. அப்படி வேகமா போறவனையும் உட்கார்ந்து நிதானமா யோசிக்க வைப்பது எங்கள் சிறுகதை. யோசிக்கிறார். சிறுகதைங்கிறது சாதாரணம் இல்ல. இரவு நேர பயணத்தில் இளையராஜா இசை கேட்பது மாதிரி சிறுகதை நம் இதயத்தில் எதையோ செய்யும். அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு. திருநெல்வேலிங்கிறதுனால நமக்கு புரிஞ்சது மாதிரி உதாரணம் சொல்றேன். திருநெல்வேலின்னா அல்வா தான் இல்லீங்களா?
புதுக்கவிதைங்கிறது திருநெல்வேலி அல்வா மாதிரி. அல்வா மாதிரி சாப்பிடும் போது சுவையா இருக்கும். ஆனா அதுல சிக்கல் என்னன்னா, எந்த அல்வா நல்ல அல்வாங்கிறத தேடி போகணும். ஒரிஜினல்னு பேரு வச்சிருப்பான், ஆனா ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். இது மாதிரி தான் புது கவிதையும். 52 சாந்தி இருக்குங்க. அது நியூ சாந்தி, ஓல்டு சாந்தி, நெல்லை சாந்தி, தொல்லை சாந்தி, ஓம் சாந்தி, டிஸ்கோ சாந்தி, கோதும் சாந்தி. இது நல்லா இருக்கு. ஒரு நாள் பஸ்ல இறங்கி பஸ் ஸ்டாண்ட் அடுத்த பஸ்ஸுக்கு போகும்போது ஒரு கடையில் அல்வாண்ணா வாங்கிட்டு அவசர அவசரமா பஸ்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். அதை சாப்பிட்டேன், வாந்தி வந்துடுச்சு. அந்த அது அப்ப பாருங்க, புது கவிதை அதான் சாந்தி. அதுதான் சாப்பிட்டது சாந்தி, எடுத்தது வாந்தி. நிஜமாவே அப்ப கவிதை தான் இது. கவிதை 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 பாருங்க, கவிதை பக்கம் பேசினாலே என்ன வேணாலும் சொல்லலாம்னு ஆயிடுச்சு. நாடு என்ன ஆயிடுச்சு நடுவர் அவர்களே. அப்ப அல்வாவுல ஒரிஜினல்ங்கிறத தேடி போகணும். சாப்பிடும் போது சுவையாக இருக்கும், சுகருக்கு ஒத்துக்காது. ஆனால் சிறுகதை என்பது எங்கள் தாமிரபரணி தண்ணி மாதிரி, வற்றாத ஜீவநதி. தாமிரபரணியில இருக்கிற கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகளைத்தான் எங்கள் எழுத்தாளர்கள் அன்று முதல் இன்று வரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதில் அந்த நீரின் குளுமை இருக்கும், நம் மனதின் வளமை இருக்கும், வாழ்க்கைக்கு தாகம் தீர்க்கிற உயிர் காக்கிற மருந்தாக அது பயன்படுகிறது. பயிருக்கும் பயன்படுகிறது, உயிர் வாழ்வதற்கும் பயன்படுகிறது. தாமிரபரணி எப்போதும் வற்றுவதில்லை, கதைகளும் வற்றுவதே இல்லை. சில நேரம் வெள்ளமாயிரும், ஊரையே மூடிடும். ஆனா ஒண்ணு தெரியுமா, கோவிலை மூடும், ஆனால் மீண்டும் அந்த கோயில் அப்படியே நிற்கும். அதுதான் நெல்லையின் குறுக்குத்துறையின் சிறப்பு. சிறப்புங்க அது. நடுவர் அவர்களே எத்தனையோ செய்திகளை சொன்னாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இந்த கரிசல், நீங்க கரிசல் காரின்னு புனை பெயர்ல எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அதனால சொல்றேன். கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி எங்கள் கி ராஜநாராயணன். அவர் பள்ளிக்கூடமே போனதில்லை. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, மழைக்காக பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினேன், அதோட சரி, அப்புறம் போகவே இல்லைன்னு. அப்போது கூட மழையைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன், பள்ளிக்கூடத்தை பார்க்கவில்லைன்னு எழுதியிருக்கிறேன். எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போகல இல்ல, நிஜமாவே. அப்படி பள்ளிக்கூடம் பக்கமே போகல. ஆனால் புதுச்சேரியின் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக அவரை உயர்த்தியது சிறுகதைகள். எத்தனை கதைகள், மண்ணின் மக்களின் மனதை எல்லாம் அவர் உலுக்குவார். ஒரு கதை சொல்றேன். பூவை அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கார். பூவைன்னு நீங்க பண்ணையாரு அந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஒரு வாழ்க்கை தான். ஒரு சின்ன கிராமம், கிராமத்துல ஒரு பெரிய வசதியான பண்ணையார் வீடு. அந்த வீட்டுல ஒரு பேரக்கான்னு ஒரு சின்ன குழந்தை அனாதை பிள்ளை வீட்டுக்கு வருது. எரும மாடு மாய்க்கிறது தான் வேலை. அந்த எரும மாட்டு சாணி ஆள்றது, பால் கறக்கிறது. அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்கு, பாட்டி சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யறது. அதிகாலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது, எல்லா வேலையும் அந்த பிள்ளை தான் செய்யும். ராத்திரி பாட்டி தூங்குற பிறகுதான் அந்த பிள்ளை தூங்கும். கோழி கூவுவதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளை எந்திரிச்சிடும். இப்படியே தான் இருக்கு. பிள்ளை வளர வளர முடிய மொட்டை அடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பஃப் கட்டிங் வைக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அவ்வளவுதான் அந்த வீட்டுல நிலைமை. முழுக்க மாடுகளோடையே வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த பிள்ளை வயசுக்கு வந்துச்சு, பெரிய பிள்ளையாச்சு. அந்த வீட்டுல வயல்கள்ல வேலை பார்க்கிற ஒருத்தன் குமரையாங்கிற ஒரு இளைஞன் வர்றான். 2 பேருக்கு இடையில பருவத்தால் காதல் வருகிறது. அந்த தருதல காதல் இல்ல, இது உண்மையான காதல். பருவத்தால காதல் வருது. இத பாட்டி கண்டுபிடிச்சிருச்சு. நம்ம வீட்டுல இருக்க பாட்டி இருக்குல்ல, சிசிடிவி கேமராவை விட பவர் ஜாஸ்தி. பாட்டி கண்டுபிடிச்சு பாட்டி மகன்கிட்ட சொல்லிச்சு. ஆனா பண்ணையார் ஒரு கணக்கு போட்டார். என்னன்னா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா சம்பளம் இல்லாம 2 வேலைக்காரங்க நம்ம வீட்டுக்கு கிடைச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு. ஆனா ஊர்ல என்ன ஆயிடுச்சு, அநாத பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கிற பெரிய மனுஷ பேரையும் எடுத்துக்கலாம். ஒரு கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டிருக்காங்க. காலையில மணமேடையில மாப்பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிக்குவாங்க, குளிக்க வச்சு நல்ல சேலையெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் வந்தாங்க. அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு. அத்தனை பேரும் பதறாங்க. அத்தனை பேரும் பதறும் போது என்ன ஆச்சுன்னே தெரியல. என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்தா, என்ன ஆயிடுச்சுன்னு பதறிக்கிட்டே இருக்கும் போது எல்லாரும் அக்கறையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து அந்த பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், கழுத ஒரு நாளாவது அவ தலையில பூ வச்சிருந்தா தானே, தலையில பூ வச்ச உடனே அந்த பூ வாசம் தாங்காம கழுத மயக்கம் போட்டு விழுந்துச்சுன்னு அந்த கதையை முடிக்கிறார். முடிச்சுக்கிட்டு இதை கேட்ட உடனே பார்க்கிற அத்தனை பேரும் சிரித்தார்கள். என்னால் சிரிக்க முடியவில்லை என்று அந்த கதையை முடிக்கிறார் எங்கள் கி ராஜநாராயணன். நிலைமை இருக்கா?
வயசு புள்ள அது வரைக்கும் பூவையே பார்க்காம அந்த கதைக்கு பூவைன்னு பேரு. மனச உலுக்கல்ல? இது நம் கண் முன்னால் நடக்கிற காட்சி தானங்க. ரத்தமும் சபதையுமாக நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையை சொல்லுவது சிறுகதை. நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மண்ணுக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப கல்யாண்ஜி கவிதைகளை எல்லாம் எனக்கு நான் வெளிப்படையாவே சொல்றேன், எனக்கு கல்யாண்ஜி என்கிற கவிஞருடைய கவிதைகள் பிடிக்கும். நான் ரசிகன், அவர் கவிதைகளை தினமும் படிக்கிறேன். ஆனால் வண்ணதாசன் என்கிற சிறுகதை எழுத்தாளரை மிக 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 அதிகமாக பிடிக்கும். அவர் எழுதியிருக்கிற மக்கள் வாழ்க்கையின் கதை இருக்குல்ல, சுடலைமாடம் கோயில் தெருவா இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு முன்னாடி போகும்போது வேப்பம்பூ அப்படியே கிடக்கிறது மாதிரி சொல்லுவாரு, மல்லிகைப்பூ இருக்கிறது மாதிரி, நாகலிங்கப்பூ இருக்கிறது மாதிரி, மனிதர்கள் வரும்போது மனிதர்கள் உடல்ல இருந்து என்ன வாசனை வருதுங்கிறது வரைக்கும் எழுத தெரிந்த நுட்பமான ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் எங்கள் வண்ணதாசன். ஒரே ஒரு கதை சொல்றேன். இப்ப நம்ம என்னன்னா, ஒரு மனிதர்களை பார்க்கும்போது ஒரு கோணத்துல பார்ப்போம். ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருப்பான், ஒரு நாள் ஒரு திருட்டு கேஸ்ல போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஊரே சமூகமே அவனை திருடனாதான் பார்ப்பாங்க. அந்த ஊர்ல எந்த திருட்டு நடந்தாலும் அவனை தான் முதல்ல வந்து புடிச்சிட்டு போவாங்க. இதானங்க ஏதோ சந்தர்ப்பத்தால தப்பு பண்ணிட்டான். ஒரு முறை தப்பு பண்றவன் எப்பவும் தப்பு பண்ணிட்டா இருப்பான். இத மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்ற கதையை பாருங்க. ஒரு அப்பா மகள் ரோட்டு ஓரமா இருக்கிற ஒரு பழக்கடை, திருநெல்வேலியில பழக்கடையில பழம் வாங்குறதுக்காக வர்றாங்க. அவ ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு போறதுக்காக என்ன பழம் வாங்கலான்னு மகா அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. எல்லா பழத்தையும் தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அப்பா என்ன பண்றாரு, மாதுளம் பழம் நல்லா இருக்கும்னு மாதுளை வாங்குறதுக்கு மாதுளையை எடுக்கும் போது பக்கத்துல ஒரு மனுஷன் இருக்கிறார், தாடி வச்ச இதுல இருக்கிறார். இவர் மாம்பழம் இது மாதுளப்பழம் வாங்குறத பார்த்த உடனே அவர் பக்கத்துல வந்து அந்த மாதுளம் பழத்தை எடுத்து நல்லா உரசி பார்த்து ஒரு தட்டு, சார் இது நல்ல பழம் சார் அப்படின்னு கையில கொடுக்கிறார். என்ன ஒரு பழத்தை எடுத்து, சார் இது நல்ல பழம்னு. இவரை திரும்பி பார்க்கிறார். அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது அப்பாவுக்கு. திரும்பி பார்க்கிறாரு, கையில கொய்யாப்பழம் வாங்கி வச்சிருக்காரு. இவருக்கு நல்ல பழத்தை, ஆனா அவர் வாங்கி எடுத்து தர்ற பழம் எல்லாம் நல்ல பழமாவும் இருக்கு. இதை பார்த்த உடனே தூரத்துல பழக்கடையை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்த மகா நேரம் வந்து அப்பா முதுகுல ஒரு தட்டு தட்டுறா. எப்பா கொஞ்சம் இங்க வாப்பான்ட்டு நைஸா அப்பாவை கூட்டிட்டு போறா. சாவி தொலைஞ்சது மாதிரி பைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு, எப்பா அந்த ஆளை நல்லா பாருங்கப்பா, அவர் முகத்தை பாருங்கப்பா. யாருமா? அவர் தான்ப்பா உனக்கு இது மாதுளம்பழம் எடுத்து வந்தார்ல, அவரை நல்லா பார்ப்பா. பார்த்துட்டு என்னம்மா சொல்ற? நான் அன்னைக்கு என் காலேஜுக்கு போகும்போது எங்க டவுன் பஸ்ல எங்க காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு கழுத்துல இருந்த செயினை திருடுறதுக்கு முயற்சி பண்ணான்ட்டு எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி வச்சு அடிச்சு சட்டையெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் வழிஞ்சுதுமா, அவன்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கான்னு. அப்ப அவர் எழுதுறார், அப்பா எழுதுறார், நான் அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மக சொல்றது மாதிரி ரத்தம் வழிகிற முகம் எனக்கு தெரியவே இல்லை. என் பக்கத்துல இருந்து மாதுளம்பழம் செலக்ட் பண்ணி தர்ற ஒரு மனுஷனாதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டுமா அண்ணா அப்பா சொல்றேன், இருக்கட்டும்பா எப்பா அவன் திருட்டு இதுல எப்பா இருக்கட்டும்பா, அவர் கொய்யாப்பழம் வாங்க வந்திருக்கார், நாம மாதுளம்பழம் வாங்க வந்திருக்கார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றார். சிரிச்சுக்கிட்டே அவர் பக்கத்துல போய், சார் நீங்க எடுத்து தந்த பழம் நல்லா இருக்கு, இன்னும் 2 பழத்தை அது மாதிரி எடுத்து தாங்க சார்னு அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே போனேன். அவரும் சிரித்தார். இன்னும் கதை முடியுது. இந்த கதைக்கு என்ன பேர் தெரியுமா? கனியான பின்னும் நுனியில் பூ என்று எழுதியிருக்கிறார். நீங்க நுட்பமான மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கிற பண்பு நமக்கு வரணும்னு அவர் எழுதுறாருன்னா எத்தனை கதைகள் இருக்கு. மண்ணின் மனத்தையும் மண்ணின் வாழ்க்கையும் சொல்லக்கூடிய அத்தனை கதைகளும் இருக்கு. ஒரே ஒரு கதையோட நிறைவு பண்றேன். என்னன்னா, வாழ்க்கையில நாம வந்து மனிதம்னு சொல்றாங்கல்ல, அந்த மனிதம் எப்படி இருக்கும்? மனுஷங்களை நேசிக்கிறது கவிதையும் சொல்லி இருக்கு. ஆனா கதை என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கிற மனிதர்கள் தான் அவங்க வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிறாங்கிற நுட்பமான விஷயங்களை நமக்கு கடத்துறாங்க. ராஜபாளையத்துல கண்மணி ராசான்னு ஒரு கவிஞர் அவர். ஆனா கவிதை எழுதி பார்த்தார். அடுத்தது நேர சிறுகதைகளுக்குள்ளால வந்தார். இப்போ ஒரு சிறுகதை தொகுதி எழுதி போட்டிருக்கார். அந்த சிறுகதை தொகுதிக்கு கூத்துன்னு பேரு. ஒண்ணு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப சிறுகதை எழுத்தாளர்கள் அந்த காலத்துல இருந்தவங்களா இருந்தாலும் சரி, பாலகுமாரன்ல இருந்து ஜெயமோகன்ல இருந்து ஜெயகாந்தன்ல இருந்து எல்லாரும் ஆரம்ப காலத்தில் கவிஞர்களாக இருந்தவர்கள் தான். கவிதை மக்களிடம் சரியாக சென்று சேராததால் சிறுகதைக்குள் வந்தவர்கள்.
அப்படி வந்தவர் தான் கண்மணி ராசாங்கிற அற்புதமான ஒரு கவிஞர், இப்ப எழுத்தாளர். அருமையான ஒரு சின்ன ஒரு கதை தான். தங்கான்னு பேர், அந்த கதைக்கு பேரு தங்கான்னு பேரு. ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட். ராஜபாளையம் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னா எப்படி இருக்கும்? எல்லா பொருட்கள் விற்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணு வந்து சேர்றா. வயசு பொண்ணு, 25 வயசு வந்து சேர்றான். வந்து சேர்றதை பார்த்த உடனே கொஞ்சம் பசங்க, காலி பசங்க எல்லாம் நோட்டம் விடுறாங்க. இதை பார்க்குறா அந்த பஸ் ஸ்டாண்டில் பூ வித்துக்கிட்டு இருக்கிற பூக்கார கிழவி நைஸா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்கன்னு விசாரிக்கிறா. அவன் மனநிலை சரியில்லாதவா, அவளுக்கால எதுவும் பேச முடியல. அவள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சித்திரை எப்போ வரும், சித்திரை எப்போ வரும், தாலி வாங்கணும், பொட்டு வாங்கணும், பூ வாங்கணும், சேலை வாங்கணும், இவ்வளவுதான் சொல்லுவான். சித்திரை எப்போ வரும், சித்திரை எப்போ வரும்னு. பார்க்குறவங்க எல்லாம் சித்திரை இல்லப்பா, சித்திரை வரும்போது சொல்றேன்றாங்க. அவளை சமாதானப்படுத்தி குளிக்க வச்சு அவளோட இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறான். டீ கடைக்காரரு, வளையல் விற்கிறவங்க எல்லாருமே அவட்ட பிரியமா இருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கு தேவையான தண்ணி எடுத்து கொடுக்கறது, வாசல் தெளிச்சு கோலம் போடுறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இரவு பூக்கடை கிளவியோடு அந்த பொண்ணு தூங்கிடுறா. 10 வருஷம் போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போவாது எந்த ஊர் யார் பத்த பிள்ளைன்னு தெரியாது, பெற்றோர்கள் தேடி வரும்போது அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு மனநிலையோட வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த இதுல என்னன்னா, கவரிங் கடை வச்சிருக்கிற வேலுச்சாமின்னு ஒருத்தன், ஒரு 50 வயசு ஆன ஒருத்தர், கல்யாணம் ஆகல, பொம்பளைன்னா பிடிக்கவே செய்யாது, கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவன் எப்பவும் எரிஞ்சு விழுவான். இவளை நீங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரு பதில் சொல்றது? எப்படியாவது யார் பெற்றோர்களை பார்த்து இல்ல போலீஸ் கிட்டையாவது ஒப்படைச்சிருங்க, அவளை வச்சுக்கிட்டு இருக்காதுங்க, நமக்கு தான் பிரச்சனைன்னு அவன் எரிஞ்சு விழுறான். எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். கவரிங் கடைக்காரன் அவளை திட்டிக்கிட்டே இருப்பான். மற்றவங்க எல்லாம் பிரியமா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் பிரியமா, அவ்வளவு பிரியமா இருப்பாங்க, எல்லார்ட்டையும் இதா இருப்பாங்க. கேட்கிறா சித்திரை எப்போ வரும்னு கேட்ட உடனே சித்திரை மாசம் வந்துடுச்சு. ஒருத்தர் சொல்றாரு சித்திரை வந்துடுச்சுன்னு, அழுது கூப்பாடு போடுறா, ஐயோ சித்திரை வந்துடுச்சா, சித்திரை வந்துடுச்சா, எனக்கு கல்யாணங்கிறா. அவ அழுததை பார்த்து சித்திரை வரலப்பா அவன் போய் சொல்றான்னு அவளை சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்தி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நாள், ஒரு பகல் நேரம், மழை நேரம், எல்லாரும் அப்படி அப்படி ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் ஒரு பஸ்ஸில் இருந்து ஒருத்தர், ஒரு மீசக்காரர் இறங்கி வர்றார். இந்த பொண்ணை பார்த்த உடனே, தாயி நீ இங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்கிறதா அந்த கதை வருது. கேட்ட உடனே அத்தனை பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்போ இந்த பொண்ணை தெரிஞ்ச ஒரு மனுஷன் வர்றார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு டீயை கொடுத்துட்டு, எந்த ஊருமா அந்த பொண்ணு? அம்பாசமுத்திரம் பக்கம் ஒரு பொண்ணு. அவ கதையை சொல்றாங்க. அப்பா இல்லை, அம்மா தான் அந்த பொண்ணை வளர்த்துச்சு, அம்மா தான் வளர்த்துச்சு. ஆனா என்ன ஆயிடுச்சு, தாய்மாமனுக்கு ஒரு பையன் இருந்தா, அவனை தான் கல்யாணம் பண்றதா இருந்தா, அவன் மிலிட்டரியில இருக்கிறான். அங்க நடந்த ஒரு விபத்துல அவன் இறந்துட்டான். அவன் இறக்குறதுக்கு அடுத்த மாசம் தான் அவனுக்கு கல்யாணம், சித்திரை மாசம்னு பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணுவான்னு இருக்கும்போது அவன் இறந்துட்டான். இந்த வருத்தத்திலேயே இந்த பிள்ளை மனநிலை சரியில்லாம ஆயிட்டான். பிள்ளை இப்படி ஆயிட்டாளேங்கிற வருத்தத்துல அம்மா மண்டையை போட்டுட்டாங்க. அவ இப்ப வந்திருக்கான்னு சொன்ன உடனே பார்த்தவங்க எல்லாம் கூட இருந்து அவளை பார்த்துக்கிட்டவங்க அத்தனை பேரும், இவ அனாதை, இவளை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அப்ப இவளை திருப்பி அனுப்ப முடியாதுங்கிற நிலைமையில அத்தனை பேருமே ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இந்த நேரம் அது வரைக்கும் அவளை எப்பவும் திட்டிக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த கல்யாணமாகாத அந்த கவரிங் கடைக்காரன் வேலுச்சாமிங்கிறவன். என்ன சொன்னான் தெரியுமா? கிழவி தங்கா கிட்ட சொல்லு சித்திரை வந்துடுச்சின்னு சொல்லு அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாருன்னா, அது வரைக்கும் பெண்ணையே வெறுத்தவன் அவள் அனாதை என்பதை தெரிந்தவுடன் தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் பாருங்க. இத்தனை மண்ணின் மனிதர்களின் மகத்துவத்தை, மனிதத்தை, மானுட நேயத்தை, வாழ்க்கையின் வலியையும் வாழ்க்கையின் சுகத்தையும் எல்லாவற்றையும் சொல்லுவது கதைகள். நல்ல கதைகள் நம் வாழ்க்கையை எப்போதும் இனிப்பாக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அப்படி கண்ணுக்கு முன்னாடி அப்படி காட்சியா விவரித்து அப்படியே ஒரு சினிமா படம் மாதிரி முடிச்சிருக்கிறார். சிறுகதையுடைய சிறப்பே அதுதான். அப்படியே அந்த கதை சொல்லியோட சேர்ந்து நம்மளும் அப்படியே பயணம் செய்கிறோம். அந்த பைத்தியக்கார பொண்ணு கூட நம்மளும் போகிறோம், நம்மளும் சித்திரை எப்போ வரும்னு கேட்குறோம். அந்த பூக்கார கிளவி கூட நம்மளும் உட்காந்துருக்குறோம். அந்த கவரிங் கடைக்காரன் கூட சேர்ந்து நம்மளும் அந்த பொண்ணை விரட்டுறோம். திடீர்னு பஸ்ஸில் இருந்து வர்ற ஒரு பெரியவரோடு நம்மளும் பயணம் செய்கிறோம். கடைசி அந்த கவரிங் கடைக்காரரு அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எல்லோரும் அந்த பெண்ணுக்கு உறவுக்காரர்களாக நின்று அட்சதை தூவுகிறோம் இல்லையா? அதுதான் சிறுகதையின் சிறப்பு. இது எல்லார் மனசுல அப்படியே பதிய வச்சிட்டார்ல. இதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கவரிங் கடைக்காரன்னு சொல்லலாம், இல்லைனா அவனை கசாப்பு கடைக்காரன் கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பார்வையில் அந்த கதையை சொல்லலாம். ஆனால் கவிதையை அதற்குரிய வார்த்தைகளோடு சொன்னாதான் அது மனத்தவங்க மனசில் பதிய வைக்கவே முடியுமே தவிர, சிறுகதையை நாம் உள்வாங்கியவாறே அந்த அடுத்த மனிதர்களுக்கு சொல்ல முடியும்னு அது அவ்வளோ அழகாக கண்மணி ராஜா சொன்னால் கூட நிச்சயமாக அப்படி சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் என்னுடைய அண்ணன் தான், ராஜபாளையத்தை சேர்ந்தவர். அவர் நிறைய கவிதை எழுதியிருக்கிறார்.
அவருடைய ஒரு கவிதை நான் முத்துக்குமார் பேர் போட்டே ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கவிதை அவர் எழுதுனது என்ன கவிதை அப்படின்னா அதுவும் சாதியம் குறித்த ஒரு கவிதை தான். எவ்வளவு ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்றார், எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் சரி இந்த பூட்ஸை மாட்டிக்கொள், எவ்வளவு நேரமானாலும் சரி மேலத்தரு வழியாகவே சுற்றிப்போ, அங்கேதான் செருப்பு போட்டதற்காக உன் பாட்டனாரை கட்டி வைத்து உதைத்தார்கள். 3வது தலைமுறை படித்த உடனே அந்த அப்பா என்ன சொல்றான், நம்ம தாத்தாவை அங்கதான்டா செருப்பு போட்டதுக்காக கட்டி வச்சு அடிச்சாங்க, அந்த தெரு வழியா பூட்ஸ் போட்டு போ. இந்த கவிதை கண்மணி ராஜாவுடைய கவிதை. இன்னைக்கு அவருடைய கதையை இந்த மேடையில் சொன்னதற்காகவே ராஜ்குமார் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை வாழ்த்துக்களாக தந்து, இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா தருதலை காதல் ஒருதலை காதல்னு உன்னை வச்சு செஞ்சுருக்காருப்பா. பாவம் அந்த தம்பி இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்குது, அதுவும் பெற்றோர் பார்த்து முடித்த ஒரு திருமணம். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. இந்த கவிதை எழுதுறவங்களுக்கு பூரா அப்படி தான்ப்பா கெட்ட பேர். கவிதை எழுதி அதை யாரும் ரசிக்காததுனால கதை எழுதுறாங்களாம். எப்படி கதை விட்டுருக்காரு பாரு வாத்தியார். ஒரு சின்ன திருத்தம், பெற்றோர் மட்டும் பார்க்கவில்லை. ஓ அப்போ நீங்களும் பார்த்துருக்குறீங்க. இவ்வளவு நாள் அதையும் மறைச்சிருக்கியப்பா நீ. அப்போ உண்மையிலேயே அவர் சொன்னது அதற்கு ஒரு பாலமாக அமைந்தது கவிதை தான். அதனால அந்த நன்றி கடப்பாட்டுடன் நான் பேச வந்திருக்கிறேன். நல்லா தான் தட்டுங்களேன். தட்டுங்க தட்டுங்க. ஏன் நீங்க தட்ட மாட்டேங்கிறீங்க இப்பதான் தெரியுது. 3 பேரும் பேசி குழப்பி தட்டலாமா வேண்டாமா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நல்லா தெளிவா கேட்க போறீங்க. உண்மையிலேயே இந்த புத்தக காட்சியை பற்றி ஒரு புது கவிதையை சொல்லி தொடங்குகிறேன். சொல்லுங்கள். பட்டாம்பூச்சிகள் பட்டினி கிடக்கின்றனவே என்பதற்காக பூங்காவை உருவாக்கும் இனிய முயற்சி புத்தக காட்சி. அதற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பட்டாம்பூச்சிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்ன பூச்சி? கரப்பாம்பூச்சியா? ஐயோப்பா, அவர்களிடம் பேச்ச கேட்டா அப்படிதான் அவங்க. நான் அது வண்ணத்து பூச்சி, நான் ஒரு எண்ணத்து பூச்சி. இப்ப இவங்க பேசுறதுல கேட்டா முதல்ல தொடங்கினாங்க பாத்தீங்களா அக்கா ஜெயமேரி அக்கா தொடங்கும் போது சிறுகதையை தொடங்கினாங்க. நான் அந்த சிறுகதையை எடுக்கவா, இந்த சிறுகதை எடுக்கவா, இந்த சிறுகதை எடுக்கவா என்று குழம்பி கடைசியில ஒரு சிறுகதை எடுத்தேன் அப்படின்னாங்க. ஏன்னா சிறுகதையை படிச்சா குழப்பம் வரும், கண்டிப்பாக வரும். டீச்சருக்கே குழப்பம் வருது. ஆமாங்க. அன்னைக்கு நீங்க பேசுறீங்க கம்பராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் இருக்கிறது ஒண்ணு இல்லைங்க. மகாபாரதத்துல யாருக்கு யார் மகன் தெரியல இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? அன்னைக்கு மகாபாரதத்தை நடத்தியாச்சு, கம்பராமாயணத்தையும் நடத்தியாச்சு. கடைசியில் ஒரு கேள்வி கேட்டாச்சு. ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அவன் எழுதுறான் பையன், பாஞ்சாலியினுடைய துகிலை உரியும் போது, பாஞ்சாலியுடைய சேலையை உரியும் போது தம்பி லக்ஷ்மணன் என்ன செய்தான் தெரியுமா அப்படின்னு எழுதியிருந்தான். அவனை கூப்பிட்டு விட்டேன். என்னடா இது கம்பராமாயணம் இல்லாம மகாபாரதம் இல்லாம மொத்தமா இருக்கே, இது கம்ப பாரதம் சார் அப்படிங்கிறான். அன்னைக்கு ஒருத்தர் எழுதுனா சீதையை துரியோதனன் தூக்கி கொண்டு ஓடும் போது அப்படின்னு. கதை படிக்கிறதால வர்றது. எப்பயுமேங்க இந்த உலகத்துல நிஜம்தான் நிற்கும், புனைவுகள் எப்பவுமே நிக்காது. சிறுகதைகள் என்பது புனைவுகள். யாராவது போய் சொன்னா அவன் கவிதை விடுறேன் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன், கதை விடுறேன் அப்படின்னு. நீங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நமக்கு அதை படிக்கல இல்லங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல இப்பெல்லாம் வந்து நேரம் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா? இந்த இளைஞர்கள் அன்னைக்கு ஒரு நாள் எங்கிட்ட படிச்ச பையன் நின்றுகிட்டு இருந்தா, அவன் பார்த்து சார் நல்லா இருக்கீங்களா சார், நல்லா இருக்குன்னு சொல்றதுக்குள்ள சார் ஃப்ரெண்ட் வந்து சார் பாய் சார் கிளம்பி சார் நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கேன்னு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஏன்னா டைம் இல்ல. அந்த இப்ப ஸ்டேட்டஸ் 60 செகண்ட் கூட ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நேர விரயத்தை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது சுருக்கமாக சொல்லணும். இப்ப சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்பது கவிதைக்கு மட்டும்தான் உண்டு. இவங்க எதிரணியில பேசினவங்க ஒவ்வொன்றும் பேசினாங்க பாருங்களேன். அதுல வேற காந்தி வரலாறுகளை எல்லாத்தையும் சொல்வதற்கு சிறுகதைகள் தானே. வரலாற்றை மட்டும்தான் சொன்னது, வாழ வேண்டிய வழியை புது கவிதைகள் தான் சொல்லி கொடுக்கிறது. காந்தியை பத்தி சொன்னீங்களே, காந்தியை பத்தி ஒரே ஒரு கவிதை எங்களுடைய கவிஞர் சொல்லியிருக்காரு, அருமையான கவிதை பாருங்களேன். எது எப்படியோ ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 உனக்கு நாங்கள் நன்றி சொல்லும் நாட்கள் தான். காரணம் நீ விடுதலை வாங்கி கொடுத்ததற்காக அல்ல, 2 நாட்கள் விடுமுறை வாங்கி கொடுத்ததற்காக சொல்லி அவலத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த மாதிரி நறுக்கு தைத்தாற் போல எங்களுடைய இளைஞர்களுடைய நெஞ்சிலே சொல்லக்கூடியது புது கவிதைகள் தான். அதை விட்டு அதுல வேற இவங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க, என்னது ரசிக்க முடியுமா, நினைவில் இருக்குமா? நீங்க இடையில ஒரு கவிதை சொன்னீங்களே மலர் பத்தி, நீதான் மலர், நான் ஏன் வாடுகிறேன். இந்த கவிதையில எனக்கு அப்ப கிடைக்காம போயிருச்சு. ஓ, அங்க ஒரு மலர் பூத்து இருக்கு. ஆமா, பூத்து இருக்கு. இப்ப காஞ்சிருச்சு, இப்ப வாடி இருக்கும். ஆமா, வாடி உதிர்ந்து இருக்கும். ஆமா, இல்ல அதனால அதெல்லாம் மனசுக்குள்ள நிக்குதா இல்லையா?
இப்ப கபிலா விசாலாட்சி பேசும்போது ஒரு சொன்னாங்க பாருங்களேன், சமையல் அறையில மாமியார் மருமகள் பெண்ணியத்தை பத்தி. பெண்ணியத்தை பத்தி நீங்க கதையெல்லாம் வேண்டாம், கவிதையில் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். அதாவது பெண் சிசுக்குலையை பத்தி ஒரே ஒரு சின்ன கவிதை பாருங்களேன். கள்ளிச்செடி மறைவில் நின்று தன் குட்டிக்கு பால் கொடுக்கும் நாய், தன் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கும் தாய், இதில் எது நாய் யார் தாய்னு ஒரு கேள்வி. இத படிச்சா கண்டிப்பா தன்னுடைய குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்கணும் என்ன வருமா? அப்ப சமுதாயத்திலே சாட்டை எடுத்து நாட்டை திருத்தக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் எதுக்கு இருக்குது என்று கேட்டால் புது கவிதைகளுக்கு தான் உண்டு. ராஜகுமாரன் அதுக்கு மேல வந்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. நான் தூங்கிட்டேன், தூக்கம் வரும்ல, நான் தான் உன்னை எழுப்பி விட்டேன். ஆமா, அதன் தட்டினீங்கல்ல, மைக் தட்டினீங்கல்ல, அப்பதான் நான் எந்திரிச்சேன். அவர் பேசும்போது ஜெயகாந்தன் எல்லாருமே எந்திரிச்சாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் கொண்டு வந்த சமூக மாற்றத்தை போல யாராவது ஒரு கவிஞர் கொண்டு வந்திருக்கிறாரா? பாரதியார் விட்டீங்களே. ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் ஒவ்வொரு கன்னிகளுக்குள்ளும் கன்னி வெடியை வைத்து நம்முடைய சுதந்திர தாக்கத்தை உருவாக்கிய புதுக்கவிதையை தந்த மாபெரும் புலவன் கவிஞன் பாரதியார் இருக்கும் போது அதை விட்டு பாரதியாரோட கை எதுங்க நிக்குது? கதை நிக்குதா? கவிதைகள் தான் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ரசிப்பாகட்டும், வாழ்க்கையில் எல்லா இடங்களில் ஆகட்டும். பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க, காதலிக்கும் போது மட்டும்தான் கவிதை வரும். உண்மைதான், கவிதையாலே தான் காதலே வரும். ஆமா, காலேஜ்லங்க ஒருத்தர் பாருங்க, அருமையான கவிதை பாருங்களேன். கல்லூரியில் கவிதை போட்டியில் கவிதை எழுதி தோற்று விட்டேன், ஆனால் காதல் போட்டியில் கவிதை எழுதி ஜெயித்து விட்டேன். அப்ப அந்த பிள்ளை எவ்வளவு லூசா இருக்கும் பாரு. எல்லாரும் ஃபெயில் ஆக்குன ஒரு லூசை இது பாஸ் ஆக்கி விட்டுருக்கு. ஏங்க சொல்லியிருக்காரு, யார் சொல்லியிருக்காரு? இளைஞர்களுக்கு வைரமுத்து சொல்லியிருக்காரு, காதலித்து பார், கையெழுத்து அழகாகும், உனக்கும் கவிதை வரும். எனக்கும் வந்தது. ஆமா, அதான் அவர் உனக்கு சொன்னாரு, தருதலை காதல். அது ஆறுதலை தரக்கூடிய காதல். ஆறுதலை காதல். ஆமா, ஆறுதலை காதல் என்றால் ஆறுதலை முருகப்பெருமானுடைய அருளால் அமைந்த காதல் என்பதை நான் மறைமுகமாக சொல்லுகிறேன். காந்திமதியின் அருள் அள்ளி கொண்டு போகிறது தாமிரபரணி போல. தாமிரபரணி இல்லை, தாமிரபரணி அள்ளி கொண்டு சென்று என்ன செய்வது? அல்வாவை தான் அள்ளி கொண்டு வாங்கி வைத்திருக்கிறேன் கொண்டு போகிறதுக்கு. நாளைக்கு இவங்க இன்னும் பேசும்போது சொன்னார் பாத்தீங்களா, கவிதை என்பது அல்வாவை போல, கதைகள் என்பது தாமிரபரணியை போல. நாளைக்கு மதுரை வாயில காலை 8 மணிக்கு இறங்கின உடனே என்னங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, தாமிரபரணியில் தண்ணி ஓடிச்சு நான் மோந்துட்டு வந்து கொடுத்தேன், ஒன்றடி செவிலே வைக்க மாட்டா, மூஞ்சில ஊத்திடுவாங்க, அப்படியே போ அப்படின்னு. இருட்டு கடையில சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் வரிசையில் நின்று வாங்கி அங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு சுட சுட அண்ணாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு அல்வா வாங்கி கொடுத்து நன்றி கடன் கூட மேடை போட்டு பேசுறீங்களா அண்ணே? அதான் வாந்தி எடுத்தாராப்பா அந்த அல்வா. ஓசி அல்வா சாப்பிட்டா வாந்தி தான் வரும். ஆமா, சாந்தி எப்படி வரும்? மனசாந்தி. இந்த கவிதை என்பது, கதைகள் என்பது எல்லாரும் படிப்பாளிகளாக இருப்பார்கள், ஆனால் கவிதை என்பது படைப்பாளிகளாக நம்மை உருவாக்க செய்வது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கடையில டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்க ஒரு பையன், அந்த பையன் அந்த டீ போடுற ஐட்டத்தை வச்சே கவிதை எழுதுறான். கண்ணே மசாலா பாலே, பாலாடை போட்டவள் போல் மேலாடை போட்டவளே, வடிகட்டிய டிக்காஷன் கலரில் நான் கருப்பாய் இருக்கேன் என்பதற்காக நீ காய்ச்சிய வாளாய் கொதிக்காதே, ஆறிப்போன என் காதலை சூடாக்க வந்த த்ரீஸ்டவே நீதான். அப்படி வேணா வச்சுக்கலாம், அந்த பொண்ணு பேர் த்ரீசான்னு வச்சுக்கலாம், அது சொட்டி பொருள் வழக்கு எப்படி எல்லாம் மாத்திக்கலாம். ஆமா, த்ரீஸ்டவே நீதான். சேர்ந்திருந்தால் எறும்பும் சர்க்கரையும் போல, பாலும் தண்ணீரும் போல சேர்ந்தே இருப்போம் என்பதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், நீ லைட்டாக எடுத்துக்கொள்ளாது. நம்ம கவிதை எழுதுறான், அப்ப எல்லாராலும் எழுத முடியுங்க. Facebookல ஒருத்தர் எழுதி இருக்கிறான், 2 வரி தான், இது கூட எவ்வளவு லென்த்தியா இருக்கு. காதல் தோல்வி, உன்னை இன்முகத்தோடு தானே காதலித்தேன், நீ ஏன் சண்முகத்தோடு ஓடி போனாய். இதுக்கு 2500 லைக். நீங்க லைக் போட்டீங்க, அவன் லைக் பண்ணல. இல்லைங்க, இன்றைக்கு அக்கா அவர்கள் தொடங்குற போது அருமையான சொன்னாங்க, நெல்லைக்கண்ணன் ஐயா அவரை பத்தி சொன்னார்கள் அல்லவா. நெல்லைக்கண்ணன் ஐயா சிறந்த கவிஞர். அவர் சொன்னார், கவிதைங்கிறது எப்படி வரும்? சமுதாயத்தின் மீது ஒரு பற்று இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு பிழை நடக்கிறது என்று சொன்னால் தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு தைரியம் மனதிற்குள் இருக்க வேண்டும், அப்போதுதான் வரும். எங்கள் இளைஞர்களுக்கு அந்த தைரியம் வருகிறது. ஒரு இளைஞர் எழுதியிருக்கான்னு பாருங்களேன், ஒரு உண்மையிலே ஒரு கவிதை போட்டியில் நடந்த கவிதை. இதுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்பட்ட கவிதை. ஒண்ணுக்கு 50,000, ரெண்டாவது இப்ப முதல்ல சொல்லக்கூடிய கவிதை 50,000, இரண்டாவது சொல்லக்கூடிய கவிதை முதல் பரிசு. நீங்க பரிசு தருவீங்களா கேக்குறவங்களுக்கு? நடுவர் அவர்கள் தருவார்கள். அப்ப இது மறுக்கப்படுகிறது, நீங்க கவிதையை மட்டும் சொல்லுங்க. பாருங்களேன், தலைப்பு தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை, ஹைக்கூ கவிதை எழுதணும். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா நடுவராக இருந்து நடத்துறாரு. மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு வாங்கின கவிதை பாருங்களேன், படித்தவுடன் கிழித்து விடவும் தேர்தல் அறிக்கையை. 2ஆம் பரிசு 50,000. கைதட்டுங்க, 50,000 கைதட்டணும்ல. ஆமா,
படித்தவுடன் கிழித்து விடும். அப்ப நீங்க வடிவேலுக்கு தான் 50,000 ரூபாய் கொடுத்துருங்க. நீங்க வடிவேலுக்கு நான் அதை வரைந்தவனுக்கு சொல்லுகிறேன். முதல் பரிசு என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லி விடுங்கள். படிக்காமலேயே கிழித்து விடவும் தேர்தல் அறிக்கையை. முதல் பரிசு. இது மனசுக்குள்ள நிக்குதா இல்லையா? இதை நம்ம மனசுக்குள்ள நிக்காது, கதை தான் நிக்குன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதாக இருந்தாலும் தட்டி கேட்கிற தைரியம். எல்லா தேர்தல் அறிக்கையும் கிழித்து விடதான். ஆமா, வாழ்க்கையே கிழிஞ்சு. ஆமா. அதே மாதிரிங்க நம்ம சமயோஜிதம் பார்த்து பழகுறோம், ஒவ்வொரு கிட்ட ஒவ்வொரு விதமா பழகுறோம் அப்படிங்கறத ஒரு கவிதையில் ஒரு மாணவன் சொன்ன, ஒரு இளைஞன் சொன்னா பாருங்களேன். அமைச்சர் வீட்டில் நாய் இறந்து விட்டது, அனைவரும் வந்தனர். அமைச்சர் இறந்து விட்டார், ஃபீல் பண்ணுங்க. ஒரு நாய் மெட்டி பார்க்கவில்லை. பாத்தீங்களா, எல்லாரும் கவிஞராகி விட்டேன். இன்னைக்கு இந்த மேடைக்கு கூட ஒரு நாய் வந்தது போய்விட்டது. ஆமா, அப்படி எல்லா இடத்திலும் நமக்கு நம் கையில எழுத்தாணியை கொடுத்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை புது கவிதை தான் எங்களுடைய இளைஞர்கள் கையில கொடுக்கிறது. இப்ப இவங்க பேசும்போது இன்னொன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, என்னது நினைவிலே ரசிக்கவே முடியவில்லை. யார் சொன்னது? இப்ப காதலிக்கும் போது மட்டும்தான் கவிதை வரும், கல்யாணத்துக்கு அப்புறம் கவிதை வரும். அப்படியா? கிச்சனுக்கு போய் நின்று பார்க்கணும். எனக்கு வருது, எனக்கு நீங்க பேசுறது நல்லா வருது. ஆனா இப்ப கவிதை வருது. கவிதை மட்டும் சொல்லுங்க, வர்றதெல்லாம் பாருங்களேன். மனைவி சமையலறையில நின்றுகிட்டு சாம்பார் வைக்கும் போது உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போடுறா. அதை பார்த்து கவிதை எப்படி வருது பாருங்களேன். கண்ணே, நீ சமைத்து கொண்டே சாம்பாரில் இடும் ஒரு சிட்டிகை உப்பை நான் சமையல் குறிப்பில் சேர்க்கவா அல்லது அழகு குறிப்பில் சேர்க்கவா? ஆச்சரிய குறியில் சேர்க்கவும். இதே தமிழ் வாத்தியாரா இருந்தா இலக்கண குறிப்பில் சேர்க்கட்டுமா அப்படின்னு போங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப கவிதைங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு இளைஞர்களை எப்போதும் குஷியாக வைத்திருக்க கொள்கிறது இந்த கவிதைகள் மட்டும்தான். ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரம் வந்து விட்டது, தற்கொலைக்கே போயிடலாம்னா நீங்க சிறுகதை எடுத்து படிச்சா ஐயோ இதை படிக்கலாம் தற்கொலையே பண்ணிக்கலாம்னு போயிடுவான். இதே பாருங்க, ஒரு சின்ன கவிதை. 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி தாய் முத்தமிட்டு சொன்னதாம், மகனே நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா என்று. பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன கவிதை இருந்தா பார்த்தாதா? ஈரோடு தமிழ் அன்பன் கவிதை. அதே மாதிரி எங்க அக்கா கபிலா அக்காவா அம்மாவா, சரி எப்படி ஒண்ணு இருக்கட்டும், அம்மா என்று சொன்னது சின்ன பையனாவே. அவங்க சொல்லும் போது ஒரு மீன் கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த தலைப்பே விளங்கல. அது மணிப்புரி, அது படிச்சாதான் உங்களுக்கு என்னமோ கொடி இல்லங்க. இந்த வறுமையை நான் சொல்லட்டுமா பாருங்களேன். இஸ்திரி போடுறாங்கல்ல, இஸ்திரி போடுறவங்க தன்னுடைய வறுமையை சொல்வதாக ஒரு கவிதை. இஸ்திரி போடுவனுடைய வயிறு சுருக்கு, அவ்வளவுதான். இஸ்திரி போடுபவனின் வயிறு சுருக்கு. இதுக்கு மேல வறுமை எப்படி சொல்லிட முடியும்? அப்ப எல்லா உணர்வுகளையும் சொல்லக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்கது, சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கிறது என்று கேட்டால் எங்களுடைய புது கவிதைக்கு தான் இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் சொன்னீங்களே, இன்னைக்கு வரைக்கும் அனுமனை சொல்லின் செல்வன் ஏன் சொல்றாங்க? சீதையை பார்த்துட்டு வந்துட்டியான்னு கேட்கிற இடத்துல ராமன் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் போனோம்னா திடீர் திடீர்னு உடையதான் சாய்தான் அப்படிலாம் சொல்ல. என்ன வேணும்? கண்டனன் சீதையை, அதான் தேவை. அந்த இடத்துல அப்படி சுருங்க சொல்லி விளங்க வைப்பது. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் கம்பராமாயணம் நின்றுகிட்டு இருக்கு. மைக்கை தட்டி கொடுத்து வாழ்த்தும் நடுவர்களுக்கு நன்றி. எல்லா இடத்துலயும் கவிஞர்களுடைய குசும்புங்கிறது இது புலவர்களுக்கான தனிச்சொத்து. ஆமா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, எல்லா அர்த்தக்குமே கவிதா விலாசம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா அர்த்தத்துடைய சிந்தனை குதிரைகளையும் அவிழ்த்து விட்டு பல்வேறு கோணங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் புது கவிதைகளுக்கு தான் உண்டு. எறும்புன்னு ஒரு தலைப்புங்க. எறும்பு, எறும்பு, கரும்பு, விரும்பு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கான் ஒரு பையன். இன்னொரு பையன் எறும்பிடம் கற்றுக்கொண்டேன் சுறுசுறுப்பை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தான். ஒருத்தன் எறும்பிடமிருந்து கற்றுக்கொண்டேன் வரிசையாக செல்லும் தன்மையை. இன்னொருத்தர் எழுதி இந்த நம்மாள் கடைசி பஞ்சு பையன் முருகேசன் அவன் எழுதியிருந்தான் பாருங்களேன். எறும்பிடமிருந்து கற்றுக்கொண்டேன் சுருட்டுவது எப்படி என்பதை. பாத்தீங்களா, பதுக்குவது. ஓ, பதுக்குவது. சரி சரி சரி, எவ்வளவு அப்பாவியா இருக்கேன் பாருங்க, இது கூட எனக்கு புரியல. அவங்களோட சேர்ந்தீங்கன்னா அடப்பாவி ஆயிருவீங்க. அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி கொண்டு போகக்கூடியது கவிதைகள் மட்டும்தான் இல்லங்க. ஒரு இளைஞன் தன்னுடைய வேலை பிளவின் காரணமாக பெற்றோரை பார்க்க மறந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு கவிதை படிக்கலான்னு வச்சுங்களேன். பெற்றோர் எழுதுதா ஒரு கவிதை. மகனே, நீ பிறந்த அன்று தோட்டத்தில் வைத்தோம் தென்னங்கன்று, எங்கள் வியர்வையால் நீ வளர்ந்தாய், நாங்கள் வார்த்த தண்ணீரால் தென்னையும் வளர்ந்தது. இன்று நீ வெளிநாட்டில் ஈட்டும் பணம் உனக்கு மட்டுமே பயன்படுகிறது, ஆனால் இந்த தென்னை மரமோ எங்களுக்கு சுவை நீரும் சுப நிழலும் தந்து உதவுகிறது. நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும், அதற்கும் நீ வராமல் போனால் இந்த தென்னை மரமே எங்களுக்கு இறுதி மஞ்சமாகும் பாடையாக. அப்படி ஒரு கவிதை இருக்குன்னு சொன்னா இதை படித்தால் எப்பேற்பட்ட வெளிநாட்டில் ஒரு இளைஞன் பெரிய வேலையில் இருந்தாலும் அதை விட்டு விட்டு பெற்றோர் தான் பெரியது என்று வருவார்கள். இதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரே கவிதையை சொல்றேன் பாருங்களேன்.
ஒரு கடிதத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்கல்ல, கடிதம், பெற்றோர்களுக்கான கடிதம். அம்மா எழுதுறாங்க முதியோர் இல்லத்திலிருந்து, மகனே இந்த கடிதம் உனக்கு கிடைக்கும், கிடைத்தால் நீ பதில் கடிதம் அனுப்பு, எழுதவெல்லாம் வேண்டாம், வெறும் கடிதத்தை அனுப்பு. அப்படி அனுப்புகிற போது அதில் எச்சிலை தொட்டோ கம் தொட்டோ ஒட்டாமல் உன் வீட்டில் வெந்த ஒரு சோற்று பருக்கியை வைத்து ஒட்டு, அதன் மூலமாவது உன் வீட்டு சோற்றை ஒரு வாய் நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு தாயினுடைய கண்ணீரால் ஒரு கடிதம் கவிதையாக எழுதப்படுகிறது என்று சொன்னால், வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் கவிதைதான் வியாபித்து நிற்கிறது. இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஒரு கதாபாத்திரமாக, வழிகாட்டியாக புது கவிதைகள் தான் இருக்கின்றன. ஒரே ஒரு கவிதை நிறைவாக நான் சொல்லி நிறைவு கொண்டு வருகின்றேன். சொல்லி முடிங்க. இது உண்மையாகவே முடிக்க போகிறேன். என்ன கவிதை தெரியுங்களா? ஒன்றும் முடிவடைந்து விடவில்லை, இப்போது தொடங்கினாலும் ஜெயித்து விடலாம். இந்த கவிதை ஒன்று இருந்தால் போதும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இமாலய சாதனைகளை நாம் கொண்டு வரலாம். அதுதான் இந்த இளைஞர்களுக்கு தேவை. கையிலே கொடுக்கப்பட்ட அட்சய பாத்திரமாக எங்களுடைய கவிதைகள் தான் இருக்கின்றன. ஆகவே இளைஞர்கள் அதிகம் நேசிப்பது, விரும்புவது இன்றைய தலைமுறைக்கு ஏற்புடையது புது கவிதைகள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு புது கவிதை மாதிரியே இருந்தது அவர் பேச்சு. ரொம்ப ஸ்டைலா, அழகா, ட்ரெண்டியா, நம்ம மனசையெல்லாம் சேர்த்து ஒரு கவிதை மாதிரியே அள்ளிட்டு போன சிவசதீஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களை இந்த மன்றம் வழங்குகிறது. ஏன்னா நான் பார்த்த எல்லா மேடையிலுமே அவர் ஸ்கோர் அடிப்பார். அது இலக்கிய மேடையாக இருக்கட்டும், ஆன்மீக தலைப்பாக இருக்கட்டும், ஒரு புது கவிதையாக இருக்கட்டும், இப்போ அந்த சைடு விட்டாலுமே அடித்து தள்ளி இருப்பார். அப்படி ஒரு சிறந்த பேச்சாளர் எங்களுடைய அன்பு தம்பி சிவசதீஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. சென்னையிலேருந்து வந்திருக்குது பாவம் குழந்தை, அவ்வளோ தூரம். நான் கூட வர வாய்ப்பு இருந்தால் வாங்கப்பா, இல்லைனா கூட வேற யாரையா போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் நெல்லை மண்ணுக்கு கண்டிப்பாக வருவேன், அந்த மக்களுக்கு முன்னால் நான் பேசிவிட்டு தான் எவ்வளவு லேட்டானாலும் நான் போவேன்னு சொன்ன ஒரு அன்பு தம்பி. அதனால் அவருக்கு ரொம்ப ஒரு பாராட்டுகளை சொல்லி, எப்பயுமே அந்த கவிதை சின்ன சின்ன வரியாக இருக்கு இல்லையா, அது அப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ கவிதைக்கும் சின்ன சின்ன பொன்மொழிக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ ஸ்டேட்டஸில் வைக்கிற எல்லாமே கவிதை தான். பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் எழுதியிருக்கிறார், யானைக்கும் அடி சறுக்கும், அடிக்கடி சறுக்காது. இது கவிதையா இல்லை பொன்மொழியா புதுமொழியா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் படித்த உடனே ஒரு கேட்ச் ஆகிடும். பழி வாங்க வேண்டாம், அழுகிய பழங்கள் தானாக விழும். இது ஒரு பொன்மொழி தான், கவிதை கிடையாது. ஆனால் கவித்துவமாக நீங்கள் எதை சொன்னாலும் அது நம்ம மனசின் ஆழத்தில் போய் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுகிறது. அதுதான் கவிதையின் அழகு, அதுதான் ஈர்ப்பு என்று இந்த 3 பேருமே அருமையாக பேசினாங்க. 3 பேர் தேர்வு செய்த கவிதைகளும் ரொம்ப அழகாக இருந்தது. அதற்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். எப்படி பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு 10 புத்தகம் தேடி இருப்பீங்க இல்லையா? தேடி ஒரு கவிதையாக எடுத்து எதை சொன்னால் அது எடுக்கும், எதை சொன்னால் எடுக்காதுன்னு அதெல்லாம் நல்ல கனிகள், அழுகிய கனிகள், பழுக்காத கனிகள் அப்படின்னு ஒதுக்கி நல்லதையாக எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்த அந்த 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். அப்போ இந்த 3 பேர் என்ன செய்யலாம்? அப்படி பொடிநடையாக வீட்டை பார்க்க கதை சொல்லிக்கிட்டே போங்க, நீ ஒரு கதை சொல்லு, அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்ப முடியுமா? அவங்க உசுரை கொடுத்து பேசியிருக்குங்க பாவம். ஏன்னா கவிதை சொல்லி கைத்தட்டல் வாங்குவது ரொம்ப எளிது. ஆனால் ஒரு சிறுகதையை கிட்டத்தட்ட 10 பக்கம் 20 பக்கம் இருக்கிற சிறுகதையை 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள் சுருக்கி அந்த கண்டென்ட் அவங்க மனசுக்குள்ள ஒரு படம் போல கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை 3 பேருமே ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். இவங்க பேசின பேச்சை வச்சே ஒரு குறும்படமே தயாரிக்கலாம். அவ்வளவு அழகாக தாங்கள் வாசித்த அந்த சிறுகதையை பதிவு செய்ததற்காகவே இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா கதைகள் உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி கவிதை கூட கேட்டுட்டு கைத்தட்டுவோம், சிரிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் நல்லா சொன்னாங்கன்னு மறந்துடும். ஆனால் கதை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காமல் இருக்கும் தெரியுமா? நீங்கள் 80s கிட்ஸாக இருந்தால் அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் 10th படிக்கும் போது நான் டீட்டெயிலில் வந்த ஒரு கதை, சாருக்கு தெரியும், அவர் ஆங்கில ஆசிரியருங்கிறதுனால, ஓ ஹென்றி எழுதின ஒரு கதை இன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. த கிஃப்ட் ஆஃப் த மேகி அந்த கதைக்கு பேர். இப்போயும் கிறிஸ்மஸ் வந்தால் எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஒரு இளம் கணவன் மனைவி, அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு கதை தான். அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வருது, ஆனால் ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்கக்கிட்ட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கணவன்கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச், ஸ்ட்ராப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்டில் வச்சு எடுத்து மணியை பார்ப்பாரு, ஸ்ட்ராப் வாங்கக்கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா அப்படியே பொன் நிறத்தில் கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் அப்பா எவ்வளோ முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனால் அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப்பு இருக்காது. இப்படி தான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்மஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்மஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும்.
என்ன கொடுப்பது? இவ வீட்டில் அவன் வேலைக்கு போயிட்டான், வீட்டில் உண்டியலை தேடி பார்க்குறா, $1 தான் இருக்குது. இந்த $1 வச்சு நம்ம கணவனுக்கு என்ன வாங்க முடியும்னு கடை வீதிக்கு போகிறா. அழகான ஒரு ஸ்ட்ராப் பார்க்குறா, வெள்ளியில் செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவன் பாக்கெட்டில் வச்சுக்காம இனிமேல் கையில் மாட்டி கம்பீரமாக நடக்கலாம். எவ்வளோன்னு கேட்குறா, $20 சொல்கிறாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்யன்னு அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறா. பக்கத்தில் ஒரு முடி திருத்துகிற கடை இருக்குது. அந்த லேடி சொல்கிறாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடச்சா நாங்கள் நிறைய விற்கலாம் செஞ்சுருவோம். உடனே அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிடறா, பாப் கட்டு டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா, ஏன்னா முடிதானே போனால் போகுது, நம்ம கணவனுக்கு இதை சஸ்பென்ஸாக கொடுக்கணுன்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா. இப்போ தலைவர் உள்ளே வர்றார், வந்து நான் உனக்கு ஒன்று சஸ்பென்ஸாக கொண்டு வந்திருக்கேன்ட்டு அவளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். ஏன்னா அந்த முடி அப்படி கட் பண்ணினோடனே இவ சொல்கிறா, அதெல்லாம் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது முடி வளர்ந்துரும், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு இவ எடுத்து காமிக்கிறா. இவன் அமைதியாக நிற்கிறான். வாட்சை கொடுங்க, அதில் மாட்டி உங்கள் கையில் பாட்டினா தான் இது கிறிஸ்மஸ் நிறைவடையும், கொடுங்கன்னு கையில் உள்ள பார்சலை கொடுக்குறான். பிரித்து பார்த்தா விலை உயர்ந்த ஆமை ஓட்டால் செய்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கான். வாட்சை வித்துட்டான். இப்போ ஸ்ட்ராப்பு அவனுக்கு பயன்படாது, இந்த கிளிப்பு இவளுக்கு பயன்படாது. இரண்டும் விலை மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர்களின் காதல் விலை மதிப்பே இல்லாமல் உயர்ந்து விட்டது. ஓ ஹென்ரியுடைய ஒரு கதை. இப்போ வரைக்கும் அதை நினைக்கும் போது நம்ம வெளிநாட்டுக்காரங்கன்னா ஏதோ ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டாங்கங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை. ஆனால் அவர்களுக்குள் இவ்வளவு அழகான ஒரு காதல் துளிர்த்திருப்பதை இப்போது நினைச்சாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி த மேன் வித் த ஸ்கார்னு ஒன்று, சாம்செட் மாமா, அவர் பேரை உச்சரிக்க வராது, சாமர்செட் மாம், அவருடைய ஒரு கதை இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கடைசி வார்த்தை அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு முகத்தில் பெரிய காயம், ஒரு வடு மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு, பார்த்தாலே பயங்கரமாக இருப்பார். ஒரு பாரில் வந்து லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓசி குடி வாங்கி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் பயங்கரமாக ஒரு சண்டை வந்து ஒரு 5 பேர் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, அவங்க தலையில் சுட்டு கொள்வதற்கு உத்தரவு. அதில் நம்மால் மாட்டிக்குவார். அந்த 5 பேரையும் சுடுறதுக்கு முன்னாடி இப்போ உடனே நிறைவேற்றுற மாதிரி ஏதாவது கடைசி ஆசை இருந்தால் சொல்லுங்க அப்படிம்பார். ஒருத்தர் மட்டும் நான் தம் அடிக்கணும் அப்படிமா, சரி போய் அடிச்சுட்டு வந்துடு அப்படிம்பாங்க. இந்த நம்மாள் இந்த வடு உள்ளவர் சொல்லுவார், நான் என் மனைவியை என் காதலியை பார்க்கணும். எப்போ அதை எப்படி இனிமேல் பார்க்க முடியும்? இல்லை அவள் இங்கே தான் வந்திருக்கிறான்னு. எப்போ வந்திருக்கிறாளா? ஆமாம் வந்திருக்கிறா. சரி அப்போ போய் பார்த்துட்டு வா, அதுக்குள்ளே நான் ஒரு தம்மை போட்டுறேன் அப்படிம்பார். அந்த காதலியை போய் பார்க்க போவோம். ஓடி வந்து அழகாக இருப்பாள், ரொம்ப இளமையாக இருப்பாள். ஓடி வந்து இவனை கட்டி அணைச்சிக்குவா. இவனை அவளை ரொம்ப கட்டி அணைச்சி எங்கே தான் ஒளிச்சு வச்சுருந்தானோ ஒரு கத்தி எடுத்து அவள் கழுத்து கீழே இறக்கி கொண்டுருவான். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான். எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அவன் ஒரு பதில் சொல்லுவான், ஐ லவ்டு ஹர், நான் அவளை காதலித்தேன். இதுக்கு பின்னாடி இதோடு முடிஞ்சிடும் அந்த கதை. எங்கள் மிஸ் எங்ககிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான், அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான், என்ன காரணங்கும் போது நாங்களாம் அப்படியே தகச்சு போய் உட்காந்துருந்தோம். எங்கள் கிளாஸில் ஒருத்தி மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அவள் அவ்வளோ அழகாக இருக்கா, இளமையாக இருக்கா, இவன் செத்ததுக்கப்புறம் அவள் என்னெல்லாம் கஷ்டப்படுவா, அவள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை காதலித்ததனால்தான் அவன் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆச்சரியமாக இருக்குது, இந்த வயசில் இப்படியெல்லாம் பதில் சொல்வதற்கு ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நாங்கள் அந்த பிள்ளையை ஆச்சரியமாக பார்த்தோம். அப்போ ஒரு சிறுகதை நம் மனசுக்குள் 1000 சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. எத்தனை கதை. குமாஸ்தான் ஒரு கதை, ஆண்டன் செக்காவ் எழுதின கதையோ ஏதோ ஒன்று, கிளர்க்குன்ட்டு. ஒரு வேலை வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார். அதை பிரபஞ்சன் சொன்ன காணொலியில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அப்படியே வேகமாக போகணும். உலகத்தின் மிகச்சிறந்த கதைன்னு எஸ்ரா ஒரு கதையை சொல்வார். ஒரு குட்டி மீனும் ஒரு பெரிய மீனும் சந்திச்சுக்கிடும். பெரிய மீனு சின்ன மீனெல்லாம் சாப்பிட்ரும். இப்போ சின்ன மீன் பெரிய மீன்கிட்ட கேட்கும், ஏன் எப்பயுமே நீ எங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிற, நீ பெரிய மீனாக இருக்கிற காரணத்தினால எங்களை சாப்பிட்ருவியா, ஏன் எங்களை விடக்கூடாதா? இப்போ பெரிய மீன் அந்த சின்ன மீன்கிட்ட சொல்லும், அப்போ நீ எங்களை சாப்பிடு, இப்போ நீ என்னைய சாப்பிட்ரு, நீ என்னைய சாப்பிட முடியாதில்ல, அப்போ நான் உன்னைய சாப்பிட்டு தான் தீர்வேன். இது எல்லா உலகத்திலும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருத்தமான ஒரு கதை. ஏழைன்னு ஒருத்தன் ஏன் இருக்கிறான், நீ பணக்காரனாக முடியல, பணக்காரனை நீ ஜெயிக்க முடியல, நீ ஏழையாக தான் இருப்ப. எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும். அந்த குமாஸ்தா அப்படிங்கிற அந்த கதை, அந்த திமிங்கலம் பற்றிய கதை, காண்டாமணின்னு ஒரு கதை. எந்த பள்ளிக்கூடத்தில் கதை சொல்ல சொன்னாலும் நான் இதை தான் சொல்வேன். தி ஜானகிராமனுடைய ஒரு கதை, அவ்வளவு அற்புதமான ஒரு நீதி சொல்லுகிற ஒரு கதை, மாறல் சொல்லுவோம் இல்லையா, அழகான ஒரு கதை. காண்டாமணி படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஒரு வயசானவர் சாப்பிட போவார். அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார்.
அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றிட்டு உள்ளே போய் பார்ப்பாரு. அந்த சாம்பார் வாளிக்கு அப்போ தான் மோந்துட்டு போயிருப்பார்ல, அதுக்குள்ளே ஒரு பாம்பு செத்து கிடந்திருக்கும். ஐயையோ, இவரை சாப்பிட விடாமல் தடுக்கணும்னு ஓடி வருவார். அதுக்குள்ளே கிழமை நல்லா சாப்பிட்ருவார். உடனே இவர் பதட்டமாக இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு பணம்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ விடிய விடிய இவருக்கு தூக்கம் வராது. பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும், நெல்லையப்பர் கோயில் மாதிரி. இறைவா, இந்த தப்புலேருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் தப்பிச்சிடணும். அப்படி தப்பிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன். காண்டாமணின்னா தெரியுமில்ல, மாதா கோவில்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார். பார்த்தா விடியங்குள்ள சங்கு ஊதுற சத்தம் கேட்கும். அந்த கிழவனை தூக்கிட்டு போவாங்க, செத்து போயிடுறாரு. ஆனால் யாருக்கும் இவர் இந்த பாம்பு உச்ச சாம்பாரில் தான் செத்தாருன்னு தெரியாது. வயசாயிருச்சு, செத்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இவர் தப்பிச்சிட்டாருல்ல, உடனே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார். இப்போ தப்பிச்சாச்சு, பிராயச்சித்தமும் செஞ்சாச்சு. இப்போ மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பார். அந்த கோவிலில் உச்சிக்கால பூஜை நடக்கும். டங்குன்னு அந்த பெல் அடிப்பாங்க. இவர் அப்படியே நின்றுவார். அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு, கிழவன், சாம்பார், சாம்பார், கிழவன், பாம்பு, இதுவே ஞாபகம் வரும். அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடியும் கோயிலில் பூஜை நடக்கும். டங்குன்னு சத்தம் கேட்கும், அப்படியே நின்றுவார். இப்படியே 2 நாள் இவர் வாழ்க்கையில் அப்படியே வயிற்றுல புளியை கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அந்த பெல்லை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவார். இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம், ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய உண்மை! இதை நம்ம காலகாலத்துக்கு சொல்லலாம். தீஜா என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா, முடியாதா? கு அழகிரிசாமி எழுதின எல்லா கதையுமே, முள்முடின்னு ஒரு கதை. ஒரு ஆசிரியர் தான் தான் பெரிய நல்ல ஆசிரியராக இருந்தோன்னு அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார். ஆனால் அவர் கொடுத்த ஒரு சின்ன தண்டனையில் ஒரு மெல்லிய இதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு அந்த குழந்தையுடைய அம்மா சொல்லும்போது அவர் பதபதச்சு போய் நிற்கும்போது அந்த இயேசு தலையில் முள் கிரீடம் இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு முடிப்பார். நீங்கள் இதெல்லாம் கதையெல்லாம் படித்து உணர்ந்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கு அழகிரிசாமியுடைய கதையாக இருக்கட்டும், நம்ம ராஜநாராயணனுடைய கதையாக இருக்கட்டும், ஜே தீபான்னு இந்த மண்ணில் உள்ள ஒரு பொண்ணு. இப்போ திரையெல்லாம் செண்பகப்பூ அப்படின்னு விகடனில் எழுதிட்டு இருக்கிறாங்க, சினிமாவில் பெண்களுடைய பங்களிப்பை. அவங்க குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜெயகாந்தன் குருபீடம்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாரு. அது ஒரு வேற இதில் பயணிக்கும். ஜே தீபா எழுதின குருபீடம்ங்கிற கதையை நீங்கள் தேடி பிடிச்சி படித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பாலியல் வன்முறைன்னு சொல்கிறோம்ல, அது அவ்வளவு நாசுக்கா நெஞ்சு அப்படியே அதிர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த கதையை நான் இப்போல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதை மெதுவாக சொல்ல முடியாது, வேகமாக சொல்ல முடியாது. அதை ஆழ்ந்து உள்ளார்ந்த அர்த்தத்தோடு தான் சொல்ல முடியும். அந்த குருபீடம்ங்கிற அந்த கதையை கண்டிப்பாக படித்து பாருங்கள். இப்படி இந்த இலக்கியம், இந்த சிறுகதை நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த கவிதைக்காரங்க ஒன்றும் கற்றுக் கொடுக்கலையா? இலக்கியத்தின் பயன் யாதுன்னு கரிச்சாங்குஞ்சு கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இலக்கியத்தின் பயன் சக இருதயர்களை ஒன்று சேர்ப்பது அப்படின்னார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப செலக்டிவாக தான் ஆள் வந்திருக்கிறீங்க. இப்போ ஆண்களா பெண்களான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, சினிமா பாடலா தத்துவ பாடலான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோன்னு வைங்க, கண்டிப்பாக இந்த அரங்கம் நிறைந்து இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த தலைப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சக இருதயர்கள். நம்ம எல்லாருடைய இதயமும் நேர்கோட்டு பாதையில் பயணிக்கிறது. ஒரு சிறுகதைனா நல்லா இருக்கும், ஒரு கவிதைனா நல்லா இருக்கும்னு அந்த ரசனை இருக்கு இல்லையா? இலக்கியத்தின் பயன் என்னன்னா, ஒரே மாதிரி ரசனை உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பது. எப்படி ஒரு நடிகரை பிடிச்சா அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கிறாங்க, அது மாதிரி எழுத்துக்களை நேசிப்பவர்களுக்கான ஒரு ரசிகர் மன்றம் தான் இந்த புத்தக திருவிழா. இப்படியான தலைப்புகள். இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறவங்களாம் இதை நேசிக்கிறீர்கள்னா அதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதை கவிதை வந்து இன்னும் நாசுக்கான விஷயம். உண்மையிலே கவிதை சொல்லும் போது எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்க. கதை நம்மை அமைதியாக ஆழமாக தேட வைப்பது. ஆனால் கவிதை அப்படி போகிற போக்கில் நம் மனசில் ஒரு மெல்லிய பூக்களை தூவிக்கொண்டே செல்வது ஒரு கவிதை. இப்போ பரிசு வாங்கின ஒரு கவிதை அன்னைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டேன். வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். எப்பயுமே நம்ம கொக்கை பற்றி நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கோம்? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமுறை காத்திருக்குமாம் கொக்கு, பெரிய மீனாக வந்தால் தான் அந்த கொக்கு சாப்பிடும். ஆனால் அந்த கொக்குக்கு மனசு இருக்குது, ஏன்னா அதோடைய உருவமே வெள்ளை தானே. அந்த கொக்குக்கு ஒரு நியாயம் செய்கிறான் பாருங்க கவிஞன். இது வரைக்கும் கொக்குனாலே அதை மோசமாக நினச்சோம். ஆனால் வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். இப்படி ஜோடி ஜோடியாக போனீங்கன்னா நான் யாரடா பிடிச்சி சாப்பிட்றது? அப்போ எவ்வளவு ஒரு அழகான சிந்தனை பாருங்கள். இதில் எவ்வளவு மனித நேயம்.
ஒரு கொக்கே ஜோடி மீன்களை ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேரை ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு மனித இனம் அலைகிறது என்றால் ஒரு கொக்குக்கு இருக்கிற மனிதஸ்தனம் கூட உனக்கு இல்லையேடா. எத்தனையை காட்டுது ஒரு கவிதை. சிறுகதை அது என்ன சொல்ல வந்ததோ அதை தான் சொல்லும். ஆனால் கவிதையை நீங்கள் வச்சுக்கிட்டு இது கொக்கோடைய கவிதை கிடையாது, இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட கவிதை என்று நம்மால் உள்ளார்ந்து உணர வைக்க முடியும் என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய அழகு. நாடன் சூர்யான்னு ஒரு இளைஞர், இன்னைக்கு இளைஞர்கள் நல்லா எழுதுறாங்க, எழுதியிருக்கிறான், மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோரும் நடைபிணங்கள். இப்போ எங்கள் பார்வையில் நீங்கள்லாம் எப்படி இருப்பீங்க? ரசிகர்கள். உங்கள் பார்வையில் நாங்கள் பேச்சாளர்கள். ஆனால் மயானத்தில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு நீங்களாம் என்னைக்கு வந்து சேருவாங்க, இப்படியே திருறாங்களே, இந்த கொரோனா திரும்ப ஒருக்கா வந்தால் தான் நமக்கு சில்லற சேருமலை. அவன் வாழ்க்கை தானேங்க. இன்னொருத்தர் எழுதினார், மயானத்திற்கு ஒரு பிணம் வரும்போது உயிர் பெறுகிறது சுடுகாடு. அது உயிர் போகிற இடம், ஆனால் வெட்டியானுக்கு அதுதான் உயிர் பெறுகிற இடம். எப்படி ஒரு பார்வை பாருங்க. இதையெல்லாம் ஒரு கவிதை தான் நமக்கு ரொம்ப அழகா தரும். இது பட்டினத்தாருடைய சிந்தனை. பருத்த தொந்தி நம்மதென்று தாம் இருக்க, நரி நாய் காக்கை கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் பார். அதை எவ்வளோ அழகா புது கவிதை கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம கண்ணாடியில் பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருக்கிறோம், இந்த உடம்பு எவ்வளோ அழகா இருக்கு நம்ம நினச்சிட்டு ரோட்டில் போவோமா, இது ஏன் உடம்பு அப்படின்னு. நாய் பார்க்குமா, நரி பார்க்குமா, பருந்து கழுகு காக்காலாம் போகுமா, இது ஏன் ஐட்டம், எனக்காவது ஒரு நாள் அங்கே வரும்போது நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வைக்குமா, இடம் போட்டு வைக்குமா. ஆனால் இது ஏன் உடம்புன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் காக்கை கழுகுகள் இது ஏன் உடம்புன்னு சீட்டு போட்டு வைக்குமா. இந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோருமே நடைப்பிணங்கள் என்று ஒரு இளைஞன், இன்னும் திருமணம் கூட அந்த பையனுக்கு ஆகலை, அவ்வளவு கவிதைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறான். ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான காதல் கவிதை. நான் நிறைய மேடையில் சொல்வேன். அந்த அழகியல் பாருங்களேன், நினச்சி சந்தோஷமா இருக்கும். ராதையும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராதை இரவு நேரம், அது ராதை வெளியில் கிளம்புறா, தோழி கேட்குறா எங்கே போகிறாய். ராதை சொல்கிறா கண்ணனை பார்க்க. உன்னை இவ சொல்கிறா உன்னை யாராவது பார்த்து விட்டால். உன்னை அவ சொல்கிறா இது இரவு தானே, நைட் நேரம், யார் அப்பெல்லாம் லைட்லாம் கிடையாது, இது இரவு தானே. இப்போ தோழி சொல்கிறா பாருங்க, இது இரவு தான், நீ மின்னல் அல்லவா, இது நைட்டு தான் இல்லை, நீ பளிச்சுன்னு போனேன்னா உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அழகியலை அப்படி போகிற போக்கில் சொல்கிறார். அமுத பாரதி அழகாக ஹைக்கு எழுதுவார். ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒரு ஹைக்கு எழுதுறாரு. எப்படி தான் இந்த மனசை எழுதுறாருன்னு தெரில. அவருடைய கவிதை புக்கை இருந்தால் வாங்கி படிங்க. 2 கவிதை, ஆனால் ஒரே டாபிக். நிலா பற்றி ரொம்ப முன்னாடி ஒரு கவிதை எழுதினார், 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அதை பழைய டைரியில் எழுதி வச்சுருந்துருக்கேன். என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் கவிஞன் திங்க் பண்ணுறா பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. சாக்கடையில் நைட்டு முழுக்க நிலா தெரியுது, ஆனால் சாக்கடை தெளிஞ்சிருக்கா? இது யாருக்கு சொல்லப்பட்ட கவிதை? நீ எவ்வளவுதான் பெரிய ஆட்களோட பழகினாலும், நல்ல மனுஷங்களோட பழகினாலும், சில பேர் புத்தி திருந்தாது பார்த்தீங்களா? எவ்வளவு நாள் நல்லவன் கூட இருந்தாலும் சில கெட்டவன் புத்தி தீரவே தீராது. அது மாதிரி நிலா இரவெல்லாம் அந்த சாக்கடையில் தான் இருந்தது, ஆனால் சாக்கடை தெளியவே இல்லை. இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். முந்தா நாள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முகமா சுளிக்கிறார்கள் யான் இருக்கிறேன் சாக்கடையில் ஒளிரும் நிலா. அதே கான்செப்ட் எப்படி மாற்றி விட்டார் பாருங்க. உன்னை பார்த்து முகமா சுளிக்கிறாங்க, நான் இருக்கேன் சாக்கடையில் போய் நிலா ஒளிருகிறதாம். அப்போ எளிய மக்களுக்காகவும் ஒரு பிரகாசமான தீபம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை அப்படியே மாற்றி விட்டார். அதே நிலா, அதே சாக்கடை. ஆனால் ஒரு கவிஞன் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி போட முடியும் என்ற ஒரு அழகான அடையாளம் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை எப்போ ஹைக்கூவா மாறும்? அறிவுமதி ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கிறார் கவிக்கோட்டை. வாழ்க்கை இதுதான், செத்து கொண்டிருக்கும் தாய் அருகில் சிரித்து கொண்டிருக்கும் குழந்தை, இப்படி எழுதிட்டு போயிருக்கார். கவிக்கோ சொல்லியிருக்காரு, இந்த தத்துவம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதான் சிறுகதைக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. கவிதைக்காரன் கவிதையை மட்டும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதே கவிதை அவர் மாத்துறாரு, சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை. வாழ்க்கை இதுதான், இது நம்ம சொல்லணும். அப்போ ஒரு கவிதை போற போக்கில் சொல்றது கிடையாது, ஒரு மனிதனை அவனுடைய போக்கில் சிந்திக்க வைப்பதுதான் கவிதை என்று கவிக்கோ அதன் மூலமா சொல்லியிருக்கிறார். முபாரக்னு ஒரு தம்பியை பத்தி இவங்க சொன்னாங்க பாருங்க, அவன் ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. நமக்கு பிடிச்சவங்க தான் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்வாங்க.
உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில யாரை நினைச்சுங்க கவலைப்படுவோம்? நம்ம எதிரியை நினைச்சா கவலைப்படுவோம்? நம்ம கூடவே இருந்து நம்முடைய அன்பை புறக்கணிக்கிற இதயங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்படுவோம். அதை ஒரு கவிதையை போல சொல்லுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது. பிருந்தா சாரதி ஒரு கவிதை எழுதினாரு, ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது எரிந்த தீக்குச்சி. நாங்கள் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோம். ஒரு பழைய பட்டிமன்ற பேச்சாளர், அவங்க இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க, இப்போ ஃபீல்டுக்கே அவங்க வரல. ஆனால் இவங்க எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. இந்த இவங்க கிளம்புறது அவங்க பார்த்த பார்வை இருக்கு இல்லையா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இப்படி தான் பரபரப்பாக இருந்தாங்க. ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி அப்படிங்கிறது, அதை படித்தோடனே எனக்கு அவங்க ஞாபகம் வந்தது. ஒரு ஆசிரியர், ரிட்டையர்ட் ஆகிற ஆசிரியராக கூட இருக்கலாம், அவங்க மாணவர்கள் மேலே ஏறி பேசி அவங்க ஆசிரியராக மாறும்போது அப்படியே பார்ப்பார் இல்லையா. நம்ம காலம் முடிஞ்சிருச்சு, இது முதுமை. இந்த முதுமையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அழகான தத்துவத்தை இந்த கவிதை நமக்கு எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ரிட்டையர்டான நடிகை இப்போ நடிச்சிட்டு இருக்கிற பெண்களை பார்த்தா, தேவிகாவோ சரோஜா தேவி போல திரிசாவை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க? ஏற்றி வைத்த சுடரை ஏக்கத்தோடு பார்க்கிறது தீக்குச்சி. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் நடிக்காத நடிப்பா, இன்னைக்கு பாரு இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்க. ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு மனத்தாங்கல் இருக்கும் இல்லையா, இதை எங்கே இறக்கி வைக்க முடியும் என்றால் கவிதையில் தான் ரொம்ப இலகுவாக இறக்கி வைக்க முடியும். கல்யாண்ஜி கவிதை எல்லாரும் சொன்னதுனால நானும் ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் அவரே எழுதி அவரோட ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாரு, உருண்டு விழுந்தோடும். இப்போ கவிதையே சிறுகதை மாதிரி இருக்கும் பாருங்க, கவிதை தான், ஆனால் இது பாருங்க சிறுகதை மாதிரியே வரும். உருண்டு விழுந்தோடும் பென்சிலை குனிந்து எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுக்கையில் பென்சில் அழகாக இருந்தது உலகம் போல, உலகம் அழகாக இருந்தது ஒரு பென்சில் போல. இது ஒரு சிறுகதைக்கான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சிறு கவிதைக்குள்ள அதை சொல்ல முடியுதுல. ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யும் போது, ஒரு குழந்தையை நாம் மகிழ்விக்கும் போது இந்த உலகமே மகிழ்வாக அழகாக மாறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சின்ன 5-6 வரிக்குள்ளே சொல்ல முடிகிறது என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய ஆற்றல். கலாப்பிரியா அவங்களுடைய கவிதையும் எல்லாரும் சொன்னீங்க, அதனால நானும் ஒன்று சொல்லிடுறேன். தன் காகித கப்பல் மூழ்கி விடுமென்று தெரிந்தும், தன் காகித கப்பல் மூழ்கி விடுமென்று தெரிந்தும் அவசரமாக ஒன்றை செய்து மழை நீரில் விடும் குழந்தை போலத்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிக்கிறோம். இன்று புதிதாய் பிறந்தோம்னு பாரதி சொன்னோம்ல, அதே கான்செப்ட் தான். இந்த காகித கப்பல் மலையில கவுந்துரும், தெரிஞ்சாலும் ஒரு காகித கப்பலை ஒரு பிள்ளை செஞ்சு விடுதில்ல, அது மாதிரி தான் இந்த வாழ்க்கை அழிய போகுது. இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது, ஒரு நாள் இல்லாம போக போகுது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் இல்லையா, அந்த ஒரு சிந்தனையை கலாப்பிரியா இந்த கவிதைக்குள் ஒரு நம்பிக்கைத்துவமாக வைக்கிறார் என்றால் அந்த கவிதை அழகாகத்தானே இருக்குன்னு இவங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன், உங்களையும் ரொம்ப பதட்டத்துக்கு ஆளாக்க வேண்டாம். சிறுகதையை விட ஒரு கவிதை எவ்வளோ பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு, ஆரூர் தமிழ்நாடன் அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஆட்டுக்குட்டி, இந்த அப்படி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்க. வீசி எறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை புரட்டியிட்டு திகைத்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குது, எச்சி இலையை தூக்கி போடுறாங்க ஹோட்டல் வாசல்ல, அப்பா சாப்பாடுன்னு ஓடி போய் அதை பிரிக்குது, அப்படியே அதிர்ந்து போய் நிற்குது. அதில் அவங்க அம்மாவை பிரியாணி ஆக்கி சாப்பாடு போட்டிருக்காங்க. இது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எத்தனை பிரியாணி நம்ம சாப்பிட்ருக்கோம். இந்த சைடு போகும்போதெல்லாம் சுல்தான் கடை பிரியாணி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றோம். எத்தனை இலைகளை நாம் தூக்கி எறிந்திருப்போம், எத்தனை உயிரினங்களை கொண்டிருப்போமா, அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? ஒரு சராசரி மனிதன் யோசிக்காததை யோசிக்க வைப்பதுதான் ஒரு கவிஞனின் வேலை என்பதை இதில் அவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருப்பார். வழக்கமாக சொல்லுகிற விஷயத்திலிருந்து கவிஞன் சிந்திக்கணும். சிறுகதைக்கு நம்ம அதை தாண்டி ரொம்ப சிந்திக்க முடியாது. அந்த சிறுகதை என்ன மாறல் சொல்லுது, ஆமாங்க அது சூப்பர் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் கவிதை என்ன செய்யும்னா, நமக்குள் இருக்கிற ஒரு கவிஞனை தூண்டிவிடும், நமக்குள் இருக்கிற ஒரு சிந்தனையை பிரகாச வைக்கும். நான் சாதாரணமாக இதை சொல்கிறேன் பாருங்க, பிரமிழ் எழுதின ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை, ஒன்று அந்த கவிதையை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று, இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இது நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம். ஆனால் என்னைக்காவது இந்த கவிதைக்குள்ள உட்காந்து யோசித்து பார்த்துருக்குறோமா? யோசிச்சு பார்த்தா இந்த கவிதை நமக்கு தருகிற ஒரு ஆத்ம தரிசனம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஐ ஓப்பன்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு பறவை இருக்குதுங்க,
இந்த பறவை வானத்துல பறக்கிறதுக்கு எது சப்போர்ட்டா இருக்கு? சிறகுகள். சிறகுகள்ங்கிறது என்னது? இறகுகளுடைய தொகுப்பு தான். அப்ப இந்த இறகுகளுடைய தொகுப்பான சிறகை வச்சுதான் பறவை வானத்துல பறக்குது. புவியீர்ப்பு விசையை எதிர்த்து பறக்குது. அப்படி பறந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பறவையோடைய ஒரு இறகு என்ன பண்ணுது? உதிர்ந்துருச்சு. அதான கவிதை. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று அப்படியே மேலிருந்து அது டிராவல் பண்ணுது. கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சிறகுலிருந்து இறகு விழுது. இப்ப விழுந்த இறகை நினைச்சு பறவை பயப்படுமா? வருத்தப்படுமா? ஐயோ இந்த இறகு போயிடுச்சே, இனிமே பறக்க முடியுமான்னு பயப்படுமா? இந்த இறகு போயிருச்சேன்னு வருத்தப்படுமா? அது பயணத்தை பார்த்து போயிட்டே தான் இருக்கும். இந்த இறகு அப்படியே உதிர்ந்து வந்துகிட்டே இருக்கு. எதுல வருது? காற்றுல வருது. காற்றின் பக்கங்களில், காற்றின் தீராத பக்கங்களில். மனுஷனுடைய வாழ்க்கை தீர்ந்து போற பக்கம். ஆனா காற்று என்னைக்கு இருக்கும்ல, அது தீராத பக்கம். அந்த தீராத பக்கத்துல எதை எழுதுது? ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்லுகிறது. இனிமே இதுக்கு இருக்கிற வாழ்க்கை அந்த காத்துல பயணிச்சு அது எங்க கீழே விழ போகுதோ அவ்வளவுதான் அந்த அனுபவம். அந்த பயணத்திற்குள் அது எவ்வளவு பதிவு செய்ய முடியுமோ அதை பதிவு செய்து விட்டு தான் போக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அம்மா அப்பா கூட தான் இருந்தோம், அண்ணன் தங்கச்சிகளோட தான் இருந்தோம், தாத்தா பாட்டியோட தான் இருந்தோம். திடீர்னு இந்த இறகு என்னாச்சு? அப்படியே உதிர்ந்து புகுந்த வீட்டுக்கு வருது. அந்த ஆண்கிற ஒரு இறகு என்னாச்சு? மனைவியை கல்யாணம் முடிச்சு இன்னொரு இடத்துக்கு போச்சு. இதனால அந்த பறவை பாதிக்கப்பட்டுச்சா? இந்த இறகு வருத்தப்பட்டுச்சா? இது தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை காற்றின் பக்கங்களில் எழுத ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ள அதன் அனுபவம் தான் அதோடைய அழகு. இப்ப அந்த இறகு கீழே விழுந்துருதுன்னு வைங்க, அதை ஒரு ஆய்வாளர் எடுத்து பார்த்தாருன்னு வைங்க, அது என்ன பறவைன்னு சொல்லிடுவார். அந்த பறவை என்ன நிறம்னு சொல்லிடுவார். அதுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லிடுவார். அது எந்த கண்டத்தை சேர்ந்த பறவைன்னு சொல்வார். அந்த பறவை எத்தனை ஆயுள் காலம் வாழும் என்று சொல்வார். உதிர்ந்த ஒற்றை இறகு வானத்தில் பறந்த ஒரு பறவையின் வாழ்க்கையை சொல்லி செல்ல முடியும் என்றால், நம்ம யாராவது புறக்கணிச்சாலும் சரி, நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போனாலும் சரி, நமக்கான பயணத்தை ஒரு பறவையை போல பறந்து செல்ல வேண்டும். விழுந்தாலும் ஒரு இறகை போல நமக்கான வாழ்க்கையை எழுதிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று பிரமிழுடைய இந்த கவிதை நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. என்றால் ஒரு கவிதையை ஒரு நாள் எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் அக்கா பிரிச்சு நீங்க வாசிச்சு பாருங்களேன். உங்க மனசுக்குள் ஒரு புதிய தேடல், ஒரு புதிய தெளிவு, ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய தத்துவம் பிறக்கும். அதனால்தான் விக்ரமாதித்தன் சொன்னார், கவிதை என்பது மாயம். கவிதைக்காரன் ஒரு மாயக்காரன், நல்ல கவிஞன் நல்ல மாயக்காரன் அப்படின்னார். அது ஒரு மேஜிக். இளைஞர்களை எது ஈர்க்கும் தெரியுமா? மேஜிக் தான் ஈர்க்கும். அப்படி கேட்சியா சொன்ன உடனே அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிற மாதிரியான விஷயம் கவிதை. முதல்ல கவிதை மூலமா அவங்க உள்ள வருவாங்க. ஏன் எல்லாரும் கவிதை எழுதிட்டு அப்புறம் சிறுகதை எழுத போனாங்க தெரியுமா? அந்த கவிதை தான் அவர்களை பக்குவப்படுத்தியது. அந்த கவிதை தான் வாழ்க்கையை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. கவிதை தான் சிறுகதை எழுதுகிற அளவுக்கு அவர்களை பண்படுத்தியது. அதனாலதான் அடுத்த களத்துக்கு போனாங்க. இது முதல் படி. கவிதை தான் முதல் படி. அதற்கு அடுத்த படி சிறுகதை என்பதால் இன்றைய தலைமுறை முதலில் கவிதையால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வரட்டும். அதற்கு பின்னால் சிறுகதை, கட்டுரை, குறுநாவல், நாவல், ஒரு சரித்திரத்தை எழுதுகிற பேனாவாக எங்கள் நெல்லை மண்ணின் பிள்ளைகள் மாறட்டும் என்று சொல்லி கவிதைதான் அதிகம் இளைஞர்களை ஈர்க்கிறது, அதற்கடுத்த தலைமுறையை சிறுகதை ஈர்க்கிறது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான ஒரு அழகான களத்தில் இவ்வளவு புதுமையான ஒரு தலைப்பை எங்களுக்கு தந்த எங்களுடைய அன்பு தோழர் நாரும்புநாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை காணிக்கையாக்கி, வந்திருந்து கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய அன்பை வழங்கி எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.